அம்மா, அம்மா, நான் குக்கு கூட நதி பக்கம் போய் விளையாண்டுட்டு வரேன். குக்குவா? யாரது? இப்ப புதுசா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல குடிசை கட்டிக்கிட்டு ஒரு குருவி ஒண்ணு குடி வந்திருக்கே, அவங்க வீட்ல உள்ள பையனா? ஆமாமா, அவன் பேருதான் குக்கு. நான் இப்ப அவன் கூட தான் விளையாட போறேன். இங்க பாரு ஜக்கு, உனக்கு இன்னைக்கு சொல்றதுதான். அவங்க எல்லாம் ரொம்ப ஏழை. அவங்க குடிசை பக்கமே நீ போகவும் கூடாது, அவங்க கூட விளையாடவும் கூடாது. இந்த மாதிரி பறவைங்க கூட எல்லாம் நம்ம பழக்க வழக்கமே வச்சுக்க கூடாது. அம்மா, நான் அப்ப யார் கூட தான் விளையாடுறது? புறாவோட பையன் ராஜு கூட விளையாடு, ரீட்டாவோட பையன் மிட்டு கூட விளையாடு. அவங்க எல்லாம் நம்மள மாதிரி பணக்காரங்க, நமக்கு ஈக்குவலான அந்தஸ்து உள்ளவங்க. சரிம்மா, நான் புறா அங்கிள் பையன் ராஜு கூடவே போய் விளையாடுறேன். இப்படி சொன்ன ஜக்கு புறா வீட்டை நோக்கி பறந்து போனா. குக்குவோட அப்பா, நம்ம இந்த காட்டுக்கு புதுசா குடி வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இருந்தாலும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாருமே நம்ம கிட்ட பேசுறதே இல்ல. சோனா, நம்மள சுத்தி உள்ள நிறைய பேரு பணக்காரவங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சரி சோனா, 1 வாரமா வீட்டுல வேலை இருந்ததால என்னால வேலை தேடி வெளியில போக முடியல. இன்னைக்காவது வேலை கிடைக்குதான்னு போய் பாத்துட்டு வரேன். குக்குவோட அப்பா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம பக்கத்துல நம்மள மாதிரி ஏழைங்க இருந்தாங்கன்னா அவசரத்துல நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. ஆனா இங்க உள்ள பணக்காரவங்க நம்ம கிட்ட பேசவே யோசிக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது. பிறகு ராணா குருவி வேலை தேடி வெளியில பறந்து போச்சு. சாயங்காலம் வரைக்கும் ராணா குருவி அந்த காடு பூரா அணைஞ்சு திரிஞ்சு வேலை தேடி பார்த்தது. ஆனா பாவம், அதுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. பிறகு இருட்ட ஆரம்பிச்சதால ராணா குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அப்படி பறந்து வர வழியில ஒரு வயதான பறவை ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தது. அந்த பறவை தான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருந்தது. ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? இதுக்கு அந்த பறவை எந்த பதிலும் சொல்லாம ராணாவோட முகத்தையே பார்த்தது. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். தம்பி, இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த கோடாரியால மரம் வெட்டி தனியாவே வாழ்ந்து வந்துட்டேன். இப்ப நான் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடவுள் எனக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்க போறாரு. இந்த கோடாரிய மட்டும் நீ பத்திரமா வச்சுக்க. இப்படி சொன்ன அந்த பறவை அப்படியே உயிரை விட்டுடுச்சு. இவரோ இறந்துட்டாரு. இவருக்கு இறுதி சடங்கு செய்ய சொந்தம்னு யாரும் இல்ல. அதனால இவரோட உடம்ப இப்படியே விட்டுட்டு போக கூடாது. இப்படி நினைச்ச ராணா குருவி பிறகு அந்த பறவையோட உடம்ப பூக்களால அலங்கரித்து நதியில மிதக்க விட்டுச்சு. பிறகு ராணா குருவி அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. ராணா குருவி இப்படி வீட்டுக்கு போனப்ப குக்கு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தான். பக்கத்துல சோனா குருவி ரொம்பவும் கோபமா இருந்தது. குக்குவோட அப்பா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நானும் குக்கு ரொம்ப பயந்து போயிட்டோம். அவன் எப்படி அழுகுறான் பாருங்க, அவனை முதல்ல சமாதானம் பண்ணுங்க. குக்கு, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால லேட் ஆயிடுச்சு. அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் நீங்க அழக்கூடாது. குக்குவோட அப்பா, போன விஷயம் என்னாச்சு? வேலை கிடைச்சதா? அப்புறம் இது என்ன கையில கோடாரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது யாரோடது? சோனா குருவி இப்படி கேட்ட உடனே ராணா குருவி தான் வீட்டுக்கு திரும்பி வர வழியில நடந்தது எல்லாத்தையும் சொன்னுச்சு. குக்குவோட அப்பா, நீங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். அந்த பறவையோட இறுதி சடங்க நீங்க தான் செய்யணும்னு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் சோனா, சாயங்காலம் வரைக்கும் வேலை தேடியும் எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அத நினைச்சா ரொம்பவும் வருத்தமா இருக்கு. குக்குவோட அப்பா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கடவுள் உங்களுக்கான வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சோனா, நீ என்ன சொல்ற? நான் வேலை கேட்ட எல்லா இடத்துலயும் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடவுள் அப்படி சொல்லல. உங்க கையில கோடாரிய கொடுத்திருக்காரு. மறைமுகமா உங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. சோனா சொன்னதோட அர்த்தம் ராணா குருவிக்கு இப்பதான் புரிஞ்சது. சோனா, நீ சொல்றதும் சரிதான். கையில கோடாரிய வச்சுக்கிட்டு நான் ஏன் வேலை தேடணும்? நாளையில இருந்து மரம் வெட்டி அதை விறகாக்கி வியாபாரம் பண்றேன். இப்படி செஞ்சா நமக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைச்சிரும். போடப்பா, கை கால கழுவிட்டு சீக்கிரமா வாங்க சாப்பிடலாம். காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. ஆமா சோனா, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு ரொம்ப பசிக்குது. பிறகு இரவு உணவு சாப்பிட்ட சோனா குருவி, ராணா குருவி, குக்கு 3 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு.
காலையில சீக்கிரமா கண் வச்சிரானா குருவி விறகு வெட்ட போறதுக்காக தயாராச்சு. குக்குவோட அப்பா, நானும் உங்க கூட வரேன். மரம் வெட்டி நீங்க களைச்சு போய் ஓய்வு எடுக்கிறப்ப நான் வெட்ட ஆரம்பிக்கிறேன். அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேன். நீங்க களைச்சி போறப்ப உங்களுக்கு பதிலா நான் மரத்தை வெட்டுவேன். குக்கு, நீ அப்பா அம்மாவுக்கு உதவுறதுக்கு இன்னும் நான் இருக்கு. இந்த வயசுல கோடாரிய தூக்கி உன்னால மரத்தை வெட்ட முடியாது. நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ராணா குருவி கூட மரம் வெட்டுறதுக்காக பறந்து போச்சு. இப்படி போன இவங்க ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சரியம், உடனே அந்த மரம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஆனா குருவி, சோனா குருவி, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கிறது. சோனா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. இந்த மரம் பேசுது. அதுவும் இல்லாம உன் பேரையும் என் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த கோடாரி யார் கையில இருக்கோ அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாருங்க, இந்த கோடாரிய உங்ககிட்ட கொடுத்தது ஒரு பெரிய மகான். நீங்க ஏழ்மை நிலையிலையும் நேர்மையா இருந்தீங்க. அதுக்கான பரிசுதான் இந்த கோடாரி. இந்த கோடாரி தான் உங்களை என்கிட்ட அழைச்சுக்கிட்டு வந்தது. என்கிட்ட வந்தவங்க யாருக்கும் வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. அப்படின்னா எங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டம் தீர போகுதா? அது எப்படி? இங்க பாருங்க, இப்ப நான் கண்ணை மூடுவேன். நான் கண்ணை மூடின உடனே ஒரு பெரிய பொந்து உங்க கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் கூட தாமதிக்காம நீங்க அந்த பொந்துக்குள்ள போங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. இப்படி சொன்ன அந்த மரம் தன்னுடைய கண்களை மூடுச்சு. அந்த மரம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொந்து ஒண்ணு உண்டாச்சு. உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் அதுக்குள்ள பறந்து போனாங்க. அந்த பொந்துக்குள்ள யாராலையும் நம்ப முடியாதபடி தங்க நகைகளும் வைர நகைகளும் குவிஞ்சு கிடந்தது. குக்குவோட அப்பா, என்ன இது, பொந்துக்குள்ள இவ்வளவு நகைகள் இருக்கு? சோனா, எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நாம வெளியில போவோம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் அங்க கிடந்த சாக்குல தனக்கு தேவையான நகைகளை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. குக்குவோட அப்பா, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா கைக்கிறதுக்கும் இல்லாத பறவைகளுக்கு உதவுறதுக்கும் இந்த நகைகள் போதுமானது. பிறகு அந்த மூட்டையை தூக்கிட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் வெளியே வந்தாங்க. இப்படி எடுத்துட்டு வந்த தங்க நகைகளை தேவையான அளவு வித்து அதை பணமாக்கிக்கிட்டாங்க. அந்த பணத்தை வச்சு குடிசை இருந்த இடத்துல தங்களுக்காக ஒரு சின்ன அழகான வீட்டை கட்டிக்கிட்டாங்க. மீதி இருந்த பணத்துல ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல சோனா குருவியும் ராணா குருவியும் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பக்கத்துல ஏழை பறவைகளுக்காக ஆசிரமம் ஒண்ணு தொடங்கி இலவசமா உணவு கொடுத்தாங்க. காலுஜி, அந்த ஏழை குருவிங்க இருந்த இடத்துல இப்ப யாரோ புதுசா வீடு கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க பெரிய பணக்காரங்க போல இருக்கு. கோரி, உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த இடத்துல வேற யாரும் வீடு கட்டிக்கிட்டு வரல. அங்க இருந்த அதே குருவிங்க தான் இப்ப பெரிய பணக்காரவங்களா மாறிட்டாங்க. ஐயோ காலுஜி, நீங்க சொல்றது உண்மையா இருக்க கூடாது. ஒரு கால் அது உண்மையா இருந்தா என்னால தாங்க முடியாது, நிம்மதியா தூங்கவும் முடியாது. கோரி, நாம முதல்ல அந்த குருவிங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு பணம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். பிறகு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீடு ஜன்னல் பக்கம் போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சோனா குருவி வீட்டை சுத்தி சுத்தி வந்து அவங்க பேசுறத கேட்ட காகங்கள் 2 பேரும் குருவிகளுக்கு பணம் கிடைக்க காரணமா இருந்த எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காலுஜி, இப்ப அந்த கோடாரிய நாம எப்படியாவது வாங்கி ஆகணும். எப்படி கோரி வாங்க முடியும்? நாம போய் நேரா அந்த கோடாரிய எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. காலுஜி, நாம கேட்டா அவங்க அந்த கோடாரிய கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்பவும் நேர்மையானவங்க, கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. அத பயன்படுத்தி தான் இப்ப நான் அந்த கோடாரிய அவங்க கிட்ட இருந்து வாங்க போறேன். இப்படி சொன்ன கோரி காலுக்காக அழைச்சுக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. அங்க போன காகங்கள் 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு நின்னாங்க. கோரி அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? காலு, நீயாவது வாயை திறந்து சொல்லு. அப்பதான் நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும்.
சோனா, எங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கு. ஆனா அத நாங்க கேட்டா நீங்க குடிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன கொரியாக்கா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, அதை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ராணா, உன் மனைவி சொன்னது உண்மைதானே? அப்புறம் வாக்கு மாற மாட்டீங்களே? கண்டிப்பா மாற மாட்டோம். உங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு எங்க கிட்ட உள்ள எது தேவைப்பட்டாலும் அதை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். வேற ஒண்ணும் இல்ல சோனா, உங்க வீட்ல ஒரு கோடாரி இருக்குல்ல, அத எங்க கிட்ட கொடுங்க. அத வச்சு மரம் வெட்டி நாங்க பணம் சம்பாதிக்க போறோம். சோனா, நான் இந்த கோடாரியை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? குக்குவோட அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த கோடாரி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இவங்க கிட்ட அந்த கோடாரி போகணுங்கிறது கடவுளோட எண்ணமா இருந்தா அதை யாராலும் மாத்த முடியாது. இப்படி சொன்ன சோனா குருவி அந்த கோடாரியை எடுத்து காகங்கள் கிட்ட கொடுத்தது. அத வாங்கிட்ட காகங்கள் சந்தோஷமா பறந்து போனாங்க. காலுஜி காலுஜி, ராணா குருவியும் சோனா குருவியும் பேசிக்கிட்ட மரம் இந்த மரம் தான். கோரிக்காவும் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லும் போது அந்த மரம் பேச ஆரம்பிச்சிருச்சு. காலு, கோரி, நீங்க 2 பேரும் தேடி வந்த மரம் நான் தான். இப்படி சொன்ன அந்த மரம் குருவிகள் கிட்ட பேசின மாதிரியே காகங்கள் கிட்டையும் பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, இப்ப நான் கண்ணை மூடுவேன். நான் கண்ணை மூடின உடனே ஒரு பெரிய பொந்து உங்க கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் கூட தாமதிக்காம நீங்க அந்த பொந்துக்குள்ள போங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. இப்படி சொன்ன அந்த மரம் தன்னுடைய கண்களை மூடுச்சு. இப்படி பேசின அந்த மரம் தன்னோட கண்ணை மூட அந்த மரத்துல ஒரு பெரிய பொந்து உண்டாச்சு. உடனே காகங்கள் 2 பேரும் பொந்துக்குள்ள பறந்து போனாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காலுஜி எவ்வளவு தங்கம், எவ்வளவு உயரம்! இத பார்த்த சந்தோஷத்துல எனக்கு இதயமே நின்னுடும் போல இருக்கு. கோரி, இவ்வளவு தங்க நகைகளை கண்ணுல காமிச்சிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு அந்த மரம் ஏன் சொல்லுச்சு? காலுஜி, தேவையானதை தானே எடுத்துக்க சொல்லுச்சு. நமக்கு இங்க உள்ள எல்லாமே தேவைப்படும். சீக்கிரமா எல்லாத்தையும் மூட்டை கட்ட ஆரம்பிங்க. காகங்கள் 2 பேரும் அந்த மரம் சீக்கிரமா வெளியிட வரணும்னு சொன்னதை மறந்து எல்லா நகைகளையும் மூட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப நேரம் ஆனதால அந்த குகையோட வாசல் தன்னால மூடிக்கிச்சு. இப்படி எல்லா நகைகளையும் மூட்டையா கட்டினதுக்கு அப்புறம் தான் கோரிக்காவை அந்த மரப்பொந்தோட வாசல் மூடி இருக்கிறத பார்த்தது. காலுஜி, இங்க பாருங்க, நம்ம உள்ள வந்த வழி இப்ப மூடி இருக்கு. கோரி, அப்படின்னா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த மரம் தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிச்சு போல இருக்கு. காலுஜி, இப்ப நாம என்ன பண்றது? எனக்கு இந்த தங்கம் வைரம் எதுவுமே வேண்டாம். நாம உயிர் பிழைச்சா போதும். கோரி, இந்த எண்ணம் உனக்கு கொஞ்சம் முன்னால வந்திருந்தா நாம உயிர் பிழைச்சிருக்கலாம். காலம் கடந்து வந்த புத்தியால யாருக்கும் எந்த புண்ணியமும் இருக்காது. நாம இந்த பொந்துக்குள்ளேயே கடந்து சாக வேண்டியதுதான். நாள் காலையில காலுக்காகவும் கோரிக்காகவும் உணவு தேடி தங்களோட வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாங்க. இப்படி பறந்து வந்த இவங்களுக்கு உணவு கிடைக்காதான பக்கத்து காட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி இவங்க பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்துல எல்லாம் வானத்துல கருமையங்கள் சூழ்ந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத காகங்கள் 2 பேரும் உடனே ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்து இவங்க 2 பேரும் மழை விட்டுடும் ரொம்ப நேரமா காத்திருந்தாங்க. ஆனா மழை விடவே இல்லை, தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது. காலுஜி, இதுக்கு மேல என்னால இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. வாங்க நம்ம காட்டுக்கு திரும்பி போயிடுவோம். கோரி, இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாம பறந்து போக கூடாது. அப்படி பறந்து போய் தான் எங்க அப்பா ஒரு மரத்து மேல மோதி இறந்து போயிட்டாரு. உங்க அப்பா கண்ணு தெரியாம மரத்து மேல போய் மோதி இருப்பாரு. நான் அப்படி இல்ல, எனக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுது. கோரி, வேணும்னா நாம ஒண்ணு செய்வோம். இந்த மரத்துக்கு எதிரில ஒரு வீடு இருக்கு. அவங்க அனுமதி கொடுத்தா மழை விடுற வரைக்கும் அங்க போய் இருப்போம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. என்னங்க, நம்ம வீட்டு வாசக்கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. போய் யாருன்னு பாருங்க. மழையில யாராவது உதவி கேட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இப்பவே போய் பாக்குறேன். பிறகு கதவை திறந்துக்கிட்டு புறா வெளியில போச்சு. புறா, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து உணவு தேட கிளம்பி வந்தோம். உங்க காட்டுக்கு வந்ததும் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
மழை விட்டுடணும் ஒரு மரத்தடியில உட்காந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணணும். ஆனா மழை விடவே இல்லை. அந்த சமயத்துல உங்க வீட்டை பார்த்ததால இங்க வந்தோம். சரி சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. மழை நிக்கிற வரைக்கும் எங்க வீட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். புறா இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஆமா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? இவரு சாப்பிட்டுட்டாரு, நான் தான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஒரு சொல்றத நம்பாதீங்க, நானும் இன்னும் சாப்பிடவே இல்லை. ராணி, இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடு. என்னங்க, கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வாங்க. இப்படி சொல்லிட்டு ராணி புறா கிச்சனுக்கு பறந்து போக புறாவும் அது பின்னாலேயே போச்சு. காலுஜி, இந்த புறாவோட வீட்டை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. நாமளும் ஒரு வீடு வச்சிருக்கோம், அந்த வீட்டை பார்க்கவே முடியாது. இங்க பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிறது இந்த தானியங்கள் மட்டும்தான். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இதையா சாப்பிட கொடுக்கறது? நீ இத கொண்டு போய் அந்த காகங்களுக்கு சாப்பிட கொடு. நான் சோனா குருவி வீடு வரைக்கும் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வரேன். இந்தாங்க, இந்த தானியங்களை சாப்பிடுங்க. ஆமா, உங்க பேரு என்ன? என் பேரு ராணி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என் பேரு கோரி, இவர் பேரு காலு. ஆமா, உங்க வீட்டை பார்க்க எவ்வளவு பெருசா அழகா இருக்கு. ஆனா சாப்பிட இந்த தானியங்களை தவிர வேற ஏதோ இல்லையா? வீட்ல இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் நேற்று தான் தீர்ந்து போச்சு. அதனாலதான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு இவர் வெளியில போயிருக்காரு. இதே சமயத்துல புறா சோனா குருவி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. புறாண்ணா, என்ன இந்த மழையில வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சோனா, பக்கத்து காட்டுல இருந்து உணவு தேடி பறந்து வந்த காகங்கள் 2 பேரு மழைக்காக எங்க வீட்டுல ஒதுங்கி இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க எங்க கிட்ட எதுவுமே இல்ல. அதனாலதான் உன்கிட்ட ஏதாவது இருக்குமான்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். புறாண்ணா, நான் இப்பதான் கிச்சடி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போய் அந்த காகங்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கிச்சடி ரெடியான உடனே நானே எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே புறா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. கோரி, என்ன இது? நமக்கு சாப்பிட எதையாவது வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன் புறா வெறுங்கையோட திரும்பி வந்திருக்கு. புறா, ராணி என்னவோ நீ எங்களுக்காக சாப்பிட வாங்கிட்டு வர போயிருக்கன்னு சொல்லுச்சு. ஆனா நீங்க என்னடான்னா எதுவுமே வாங்கிட்டு வரல. வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்காக சுட சுட கிச்சடி வந்துகிட்டு இருக்கு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவி கிச்சடி செஞ்சு அதை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். உங்க காட்டுக்கு வந்த புது விருந்தாளிகளுக்காக கிச்சடி தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ராணி, இந்த கிச்சடியை நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவங்களும் ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க. முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடட்டும், நாங்க அதுக்கப்புறமா சாப்பிடுறோம். இப்படி சொன்ன ராணி புறா பிறகு கிச்சடி இருந்த பாத்திரத்தை காகங்கள் பக்கம் நகர்த்தி வச்சது. பிறகு காகங்கள் 2 பேரும் ரொம்பவும் அவசரமா அந்த கிச்சடியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த பாத்திரத்துல இருந்த கிச்சடி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. குருவி, கிச்சடி ரொம்பவும் சூப்பரா இருந்தது. இதுக்கப்புறம் நாங்க இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். நாங்க மறுபடியும் இங்க வந்தா எங்களுக்கு இதே மாதிரி சாப்பிட கிச்சடி கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா கொடுப்போம். எங்க காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்துட்டா ரொம்பவும் நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு எப்ப வந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி சுட சுட கிச்சடி கிடைக்கும். அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அது வரைக்கும் பேஞ்சுகிட்டு இருந்த மழையும் அந்த சமயத்துல நின்னு போயிடுச்சு. காலுஜி, மழை விட்டுடுச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். சே, இந்த மழை இப்படி பழி வாங்கும்னு நான் நினைக்கவே இல்லை. தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருந்தா ராத்திரி சாப்பாட்டையும் இங்கேயே சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஒரு தூக்கம் போடலாம்னு நினைச்சேன். மழை நின்னு போனதால இப்ப எல்லாமே கெட்டு போச்சு. இந்தாங்க, வீட்டுக்கு போறப்ப இந்த ஸ்வீட் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு போங்க. இத கொண்டு போய் உங்க குழந்தைங்க கிட்ட கொடுங்க. ஆமா, எதுக்காக இந்த ஸ்வீட் பாக்ஸை எங்களுக்கு கொடுக்குறீங்க? நாங்க எங்க வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தாலும் அவங்க திரும்பி போறப்ப வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம். ஏதாவது இனிப்பு கொடுத்துதான் அனுப்புவோம். இது ரொம்பவும் நல்ல பழக்கம். உங்க காட்டுல உள்ள பறவைகள் கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சோனா குருவியும் புறாவும் உணவு தேடத்துக்காக பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்தவங்க உணவு கிடைக்காதான்னு பக்கத்து காட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க.
சோனா குருவியும் புறாவும் முதலா அந்த காட்டுக்கு அப்பதான் வந்திருந்தாங்க. இப்படி வந்து இவங்க 2 பேரும் ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. புறாண்ணா, என்ன இது இப்படி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நாங்க எப்படி வீட்டுக்கு திரும்பி போறது? சோனா, கவலைப்படாத. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்த காகங்கள் 2 பேரும் இந்த காட்டுல தான் இருக்காங்க. நாம அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு மழை விடுற வரைக்கும் அங்க போய் இருப்போம். அந்த காங்கல் 2 பேரும் நம்மள பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு புறாவும் சோனா குருவி ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அந்த ஒரு பழக்கிட்ட போனாங்க. என்னங்க, இந்த காட்டுல காலகோரின்னு 2 காங்கல் இருக்காங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு உடஞ்சி போன வீடு ஒண்ணு வரும். நீங்க விசாரிச்ச காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. பிறகு இவங்க 2 பேரும் அந்த பறவைக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. சோனா, இந்த வீடு தான் உடைஞ்சு போயிருக்கு. அநேகமா காகங்களோட வீடு இதுவா தான் இருக்கணும். பிறகு இவங்க அந்த வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களோட கூட்டுல பட்டு நல்லா தூக்கிட்டு இருந்தாங்க. காலேஜி, வாசல் கதவை யாரோ தட்டுறாங்க. கோரி, நீ போய் யாருன்னு பாரு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. இந்த மழையில வெளியில போகணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. கோரி இப்படி சொன்ன உடனே அதுக்காக கதவை திறந்துட்டு வெளியில போச்சு. எங்க 2 பேரையும் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? புறாவையும் சோனா குருவியும் பார்த்த உடனே நடந்தது எல்லாம் காலுக்காகத்துக்கு ஞாபகம் வந்துருச்சு. நமக்கு கிச்சடியும் ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்தவங்க இவங்க 2 பேரும் தான். இப்ப மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா இவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்புறம் நமக்கு ஏகப்பட்ட செலவு வந்துடும். இப்படி யோசிச்ச காலுக்காகும் பிறகு அவங்க 2 பேருமே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. உங்களையா? உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீங்க 2 பேரும் யாரு? எதுக்காக வந்திருக்கீங்க? காலுக்காக சொன்ன பதில கேட்டதும் புறாவும் சோனா குருவியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்க மனைவி வீட்டுல இருக்காங்களா? அவங்க பேரு கோரி தானே? அவங்கள கொஞ்சம் வெளியில அனுப்புங்க, அவங்களுக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். உடனே வீட்டுக்குள்ள போன காலுக்காக வெளியில நடந்த விஷயத்த பத்தி கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. கோரி, அவங்கள வீட்டுக்குள்ள விட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு தான் ஆபத்து. காலேஜி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பை இந்த கோரி கிட்ட விட்டுடுங்க. நான் பாத்துக்கிறேன். இப்படி சொன்னா கோரி பிறகு வீட்டு வாசலுக்கு போச்சு. கோரி அக்கா, காலம் இன்னைக்கு எங்களை சுத்தமா ஞாபகம் இல்லை. நாங்க ஒரு வேலையா இந்த காட்டுக்கு வந்தோம். திடீர்னு மழை வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, உங்க வீட்டுல நாங்க இருந்தது 2 மணி நேரம் தான். ஆனா நீங்க அத சொல்லி எங்க வீட்டுல ஒரு நாள் ராத்திரி பூரா தங்கலான்னு ஐடியா பண்றீங்களா? நீங்க இவ்வளவு கேவலமானவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உங்க வீட்டுக்கு வந்தே இருக்க மாட்டோம். கோரிக்காவன் இப்படி பேசினதும் புறாவும் சோனா குருவியும் காங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க காகங்களே, கேவலமான எண்ணம் கொண்டவங்க நாங்க இல்ல, நீங்கதான். உங்களோட குணம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டு வாசப்படியையே மிதிச்சிருக்க மாட்டோம். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? எங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது. பிறகு சோனா குருவியும் புறாவும் அந்த இடத்தை விட்டு தங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் இந்த மாதிரி நடந்துகிட்டத சோனா குருவியாலையும் புறாவாலையும் நம்பவே முடியல. இவங்க இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு கிளி குரல் கொடுத்து கூப்பிட்டுச்சு. ஏன் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு பறந்து போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பாத்தீங்களா? பேசாம வீட்டுக்குள்ள வாங்க, மழை விட்டதுக்கு அப்புறம் போகலாம். இப்படி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போன கிளி சோனா குருவிக்கும் புறாவுக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சது. மழை இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. நீங்க 2 பேரும் இங்கேயே படுத்து தூங்குங்க. மழை விட்டுடுச்சுன்னா நாளைக்கு காலையில நீங்க போகலாம். பிறகு சோனா குருவியும் புறாவும் அங்கிருந்த கூட்டுல படுத்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. புறாண்ணா, காங்கல் இப்படி நடந்துக்கிட்டதால நான் இந்த காட்டுல உள்ள எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். சோனா, உன்னோட நினைப்பு ரொம்ப தப்பு. இந்த உலகத்துல நல்லவங்க கூடவே கெட்டவங்களும் கலந்து இருப்பாங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்தா இந்த கிளி மாதிரி பறவைகள் கூட நமக்கு சந்திப்பு ஏற்படும். நேரம் சரியில்லைன்னா என்ன ஆகும்? அந்த காகங்கள் மாதிரி பறவைகள் கூட பழக்கம் உண்டாகும். நாளையில இருந்து சோனா குருவி உணவு தேடி பறந்துகிட்டே இருந்தது. ஆனா அதுக்கு உணவு கிடைக்கவே இல்லை.
கொஞ்ச நேரம் மேற்கு பக்கமா பறந்து பார்த்தது, கொஞ்ச நேரம் கிழக்கு பக்கம் பறந்து பார்த்தது. இப்படி சோனா குருவி பறந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு கொய்யா மரத்துல 6 கொய்யா பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மரத்துல போய் உட்கார்ந்தது. அப்பாடா, காலையில இருந்து அணைஞ்சு தெரிஞ்சதுக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. என்னோட குழந்தைங்க இந்த கொய்யா பழத்தை நான் எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோனா குருவி இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப கோரிக்காக அங்க வந்து உட்கார்ந்தது. சோனா, இந்த மரத்துல உள்ள கொய்யா பழங்களை நான் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். பழுக்கட்டுமேனு விட்டு வச்சிருந்தேன். ஆனா பழுத்த உடனே கரெக்டா நீ வந்து உட்கார்ந்துட்ட. தயவு செய்து இந்த மரத்தை விட்டு நீ எந்திரிச்சு போயிடு. கோரியக்கா, உங்ககிட்டதான் மாம்பழம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த கொய்யா பழங்களை நான் எடுத்துட்டு போறேன். ஐயோ சோனா, உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என் பையனுக்கு மாம்பழம் பிடிக்காது, அவனுக்கு கொய்யா பழம் தான் பிடிக்கும். கோரியக்கா, அப்படின்னா ஒண்ணு செய்வோம். அந்த மாம்பழத்தை என்கிட்ட கொடுங்க, நான் அதை எடுத்துக்கிட்டு போறேன். இந்த மரத்துல உள்ள கொய்யா பழங்களை நீங்க எடுத்துட்டு போங்க. ஓகே சோனா, நீ சொல்றபடியே செய்வோம். இந்தா மாம்பழம், இதை எடுத்துக்கிட்டு நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. கோரிக்காங்க இப்படி சொன்ன உடனே மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா இப்படி ஏமாறணும்னு நினைக்கவே இல்ல. ஒரே ஒரு சின்ன மாம்பழத்துக்கு நிறைய கொய்யா பழங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்த மரத்துல உள்ள எல்லா கொய்யா பழங்களையும் இப்ப நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவேன். இப்படி சொன்ன கோரிக்காக ஒரு கூடையில அந்த மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் பறிச்சு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. காலுஜி, இங்க பாத்தீங்களா? உங்களுக்கும் ஜக்குக்கும் நான் எவ்வளவு கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு. கோரி, இவ்வளவு கொய்யா பழங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அட, நீங்க வேற காலுஜி, இது ஒண்ணும் எனக்கு கிடைக்கல. இந்த சோனா குருவிக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மாம்பழத்தை சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டு இவ்வளவு கொய்யா பழங்களையும் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அம்மா, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா கொய்யா பழங்களை வெட்டி கொடுங்க. ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோரி கத்தியை எடுத்து கொய்யா பழங்களை வெட்ட ஆரம்பிச்சது. கோரி கொய்யா பழங்களை வெட்ட வெட்ட எல்லா கொய்யா பழங்களும் உள்பக்கமா கெட்டு போயிருந்தது. கோரி கடைசி பழம் வரைக்கும் வெட்டிடுச்சு. ஆனா பாவம், ஒரு பழம் கூட நல்லாவே இல்ல, எல்லாமே கெட்டு போய் தான் இருந்தது. காலுஜி, கொய்யா பழங்கள் எல்லாமே கெட்டு போயிருக்கு. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? நான் எப்ப சோனா குருவியை ஏமாத்தணும்னு நினைக்கிறேனோ ஒவ்வொரு தடவையும் நான் தான் ஏமாந்து போறேன். கெட்டு போன கொய்யா பழங்களை பார்த்த உடனே பசியிட ஜக்குக்கு அழுக வந்துருச்சு. அம்மா, நீங்க எதுக்கும் உதவாத இவ்வளவு கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு சோனா ஆண்டி கிட்ட கொடுத்த அந்த ஒரே ஒரு மாம்பழத்தையே எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம். ஜக்கு அழுத பார்த்து கோரிக்காக அழ ஆரம்பிச்சது. அதே சமயம் சோனா குருவி தன்னோட வீட்டுல தம் பொண்ணு பியூட்டி கூட மாம்பழம் கட் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அம்மா, இந்த மாம்பழம் ரொம்பவும் டேஸ்டா இருக்குது. நல்ல வேளை கோரி ஆண்டி இந்த மாம்பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பியூட்டி, நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கும், அது எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கோரிக்காக வீட்டு கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. கோரிக்காக உடனே கதவை திறந்துகிட்டு வெளியே போச்சு. இப்படி போன கோரிக்காக அங்க ஒரு ஆந்த சாமியார பார்த்தது. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குது. 2 நாளா சாப்பிட எதுவுமே கிடைக்கல. உங்ககிட்ட சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுமா. இந்த சாமியார பார்த்தா சக்தி உள்ள சாமியார் மாதிரி தான் தெரியுது. இவருக்கு நாம தானியங்களை கொடுத்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போவாரு. இந்த சான்ஸ நாம மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் பணக்காரிய ஆகவே முடியாது. ஐயா சாமியார் ஐயா, நானே ஒரு ஏழை. இந்த ஏழை கிட்ட வேற என்ன இருக்க போகுது? நானும் என் குழந்தையும் சாப்பிடறதுக்காக கொஞ்சமா தானியங்கள் இருக்கு. எங்களுக்கும் பசிக்குதுதான். இருந்தாலும் நான் அந்த தானியங்களை உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க சாப்பிடறதுக்காக வச்சிருந்த தானியங்களை உங்ககிட்ட கொடுக்கறேன். இப்படி சொல்லிட்டு கோரிக்காக வீட்டுக்குள்ள இருந்த கொஞ்சம் தானியங்களை எடுத்துட்டு வந்து அந்த சாமியார் கிட்ட கொடுத்தது. உடனே அந்த சாமியார் கோரிக்காக கொடுத்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்சாரு. சாமியார் ஐயா, நீங்க நல்ல பிறவிகளுக்கு நிறைய உதவி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? மகளே, நீ ரொம்ப நல்ல பறவை. என்னோட பசிய போக்கி இருக்கிற நீ கண்டிப்பா நல்ல பறவையாதான் இருக்கணும். இந்த நல்ல பறவைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புறீங்களா? எனக்கு உங்ககிட்ட பரிசு வாங்குறதுல விருப்பம் இல்ல. இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொடுத்துட்டு போங்க.
மகளே, உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் உனக்கு வெகுமதி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இப்படி சொன்ன அந்த சாமியார் கோரிக்காகத்துக்கிட்ட ஒரு பைய கொடுத்தாரு. சாமியார் ஐயா, இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்குள்ள கத்திரிக்காய் இருக்கு, தங்க கத்திரிக்காய். இப்படி சொன்ன அந்த சாமியார் பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. அந்த சமயத்துல வெளியே போயிருந்த காலுக்காகவும் ஜக்குவும் அங்க வந்தாங்க. காலேஜி, இப்ப இங்க என்ன தெரியுமா நடந்தது? ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லி ஒரு சாமியார் வந்தாரு. நான் உடனே சூப்பரா ஐடியா பண்ணி நம்ம கிட்ட இருந்த தானியங்களை கொஞ்சம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அத சாப்பிட்டுட்டு இப்ப எனக்கு இந்த பை நிறைய தங்க கத்திரிக்காய கொடுத்துட்டு போயிருக்காரு. கோரி, உண்மையாவா சொல்ற? அப்படின்னா இதுக்கப்புறம் நாம ஏழை பறவைகள் கிடையாது, பணக்கார பறவைகள். அம்மா, முதல்ல அந்த பைய பிரிச்சு தங்க கத்திரிக்காயை எங்க கிட்ட காட்டு. உடனே கோரிக்காக அவசர அவசரமா அந்த பைய பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தது. பாவம் கோரிக்காக உள்ள தங்கமும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. அந்த பைக்குள்ள ஒரே ஒரு நெற்கதிர் தான் இருந்தது. இத பார்த்த கோரிக்கா அழுதியே வந்துருச்சு. காலேஜி, இந்த சாமியார் என்னை இப்படி ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் எந்த அளவு அவருக்கு சாப்பிட தானியங்களை கொடுத்தனோ அதே அளவு தானியங்களை தான் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. இத கொடுத்ததுக்கு அந்த சாமியார் இத கொடுக்காமலே போயிருக்கலாம். இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப சோனாக்குருவி ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போச்சு. அத பார்த்த உடனே கோரிக்காகத்துக்கு கோபம் வந்துருச்சு. சோனா, ஏய் சோனா, இங்க வா. கோரி இப்படி கூப்பிட்ட உடனே சோனாக்குருவியும் அங்க வந்தது. சோனாக்குருவி அங்க வந்த உடனே கோரிக்காக நடந்தது எல்லாத்தையும் சோனாக்குருவி கிட்ட சொல்லுச்சு. தங்க கத்திரிக்காய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நெல்மணிகளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? எங்க குடும்பத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இது பத்தாது. கோரியக்கா, உங்களை நினைச்சா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் இதையெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சோனா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வச்சிருந்த மாம்பழத்தை உனக்கு கொடுத்துட்டு நீ எடுத்துக்கிட்டு போக இருந்த கொய்யா பழங்களை நான் எடுத்துட்டு போனனே, அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு போன கொய்யா பழங்கள் எல்லாமே கெட்டு போயிருந்தது. அதுக்கு பதிலா இன்னைக்கு இந்த நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு நீ வச்சிருக்கிற மாம்பழத்தை என்கிட்ட கொடு. கோரியக்கா, என்ன இது? ஆந்த சாமியார் கொடுத்த நெல்மணிகளை என்கிட்ட கொடுக்குறீங்க? நியாயமா பார்த்தா அது உங்ககிட்டதான் இருக்கணும். இங்க பாரு சோனா, நியாயம் அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. மரியாதையா அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு போ. பிறகு வேற வழி இல்லாத சோனாக்குருவி தான் வச்சிருந்த மாம்பழத்தை கோரிக்காகத்திட்ட கொடுத்துட்டு அந்த நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. இப்படி போன சோனாக்குருவி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட பொண்ணு பியூட்டி கிட்ட சொல்லுச்சு. பரவாயில்லம்மா, மாம்பழம் நம்ம கையை விட்டு போனதை நினைச்சு நான் கவலைப்படல. இன்னைக்கு இந்த நெல்மணிகளையே நாம சாப்பிடுவோம். பியூட்டி, ஆந்த சாமியார் இந்த நெற்பயிர்களை கொடுத்திருக்காரு. ஆனா இது சாதாரண நெல்மணிகளா இருக்காது. இதை நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதா? இத வேற என்னமா பண்ணணும்? பியூட்டி, நம்மளோட வயல்ல இத புதைச்சு வைப்போம். என் மனசுல எல்லாம் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும்னு தோணுது. பிறகு சோனாக்குருவியும் பியூட்டியும் சேர்ந்து தங்களுடைய வயல்ல குழிய நோண்டி அதுல ஆந்த சாமியார் கொடுத்த நெல்மணிகளை விதைச்சு வச்சாங்க. ஒரு வாரம் கழிச்சு தங்களுடைய வயலுக்கு வந்து பார்த்த சோனாக்குருவியும் பியூட்டியும் அதிர்ச்சி ஆயினாங்க. ஏன்னா அவங்களோட வயல்ல இவங்க நெல்மணிகளை விதைச்சு வச்ச இடத்துல நெல் செடி வரலாம கத்திரிக்காய் செடி வளர்ந்துருந்தது. ஒவ்வொரு செடியிலயும் தங்க கத்திரிக்காயா காய்ச்சிருந்தது. பியூட்டி, நான் அப்பவே சொன்னேன்ல, ஆந்த சாமியார் சாதாரணமானவர் கிடையாது. கண்டிப்பா இதுல ஏதோ அதிசயம் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. பிறகு அந்த தங்க கத்திரிக்காய பறிச்சுட்டு போன இவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதை வித்து பணமாக்குனாங்க. பிறகு சோனாக்குருவியும் பியூட்டியும் தங்களுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டாங்க. பசின்னு வந்த பறவைகள் எல்லாருக்கும் சோனாக்குருவி இல்லன்னு சொல்லாம உணவு கொடுத்துச்சு. என்ன நடக்குது காலேஜி? என்ன நடக்குது? நேத்து வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சோனாக்குருவி இன்னைக்கு பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி? கோரி, நீ ஏன் இப்படி இந்த விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நேரா சோனா குருவி கிட்ட போ. இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு கேளு. கண்டிப்பா அது உண்மையதான் சொல்லும். சோனா குருவி ஒரு நாளும் பொய் சொல்ல போறதில்ல. சோனாக்குருவி இந்த நேரம் தண்ணி குடிக்க நதி பக்கம் தான் போயிருக்கும். நானும் இப்பவே கிளம்புறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் நதி பக்கம் பறந்து போய் சோனாக்குருவிய பார்த்தது. சோனா, நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும்தான் பதிலா சொல்லணும். ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீ இப்ப எப்படி இவ்வளவு பணக்காரியான?
கோரியக்கா, நியாயமா பார்த்தா இதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க கொடுத்த நெல்மணிகளை வச்சுதான் எனக்கு இவ்வளவு பணம் சேர்ந்தது. என்னது, நான் கொடுத்த நெல்மணிகளா? அதாவது ஆந்த சாமியார் எனக்கு கொடுத்த நெல்மணிகளையா சொல்ற? ஆமாங்க கோரியக்கா, அதே நெல்மணிகள் தான். அதை நான் சாப்பிடல, அதுக்கு பதிலா என்னோட வயல்ல விதைச்சு வச்சேன். அதுல இருந்து கத்திரிக்காய் செடி வந்து அந்த செடியில தங்க கத்திரிக்காய் கிடைச்சது. இத கேட்ட உடனே கோரிக்காக அதிர்ச்சி ஆயிடுச்சு. சோனா, நீ சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கணும். நேர்மைக்கு முன்னால பொய் எப்பவுமே தோத்துதான் போகும். நான் எப்ப பேராசைப்பட்டாலும் தோத்துதான் போறேன். ஒரு நாள் நிறைய கொய்யா பழங்களுக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட இருந்த மாம்பழத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு போனோம். அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு போன பழங்கள் எல்லாமே கெட்டு போயிருந்தது. ஆந்த சாமியாரோட பசியை தீக்கணுங்கிற எண்ணத்துல அவருக்கு நான் உணவு கொடுக்கல. எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்துதான் அந்த தானியங்களை கொடுத்த. இதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியுது. நான் இனிமே பழையபடி இருக்க மாட்டேன். என்ன மாத்திக்க போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு. கோரிக்காவும் மனம் திருந்தி அழுத பார்த்த சோனா குருவி அது மேல இறக்கப்பட்டுச்சு. பிறகு ஒரு நாள் பியூட்டியும் சோனா குருவியும் தங்க கதிரிக்காயை எடுத்துக்கிட்டு போய் கோரிக்காக வீட்டுல கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தினாங்க. நண்பர்களே, எப்பவுமே நேர்மையா இருக்க கத்துக்கோங்க. எல்லார்கிட்டயும் இயல்பா இருங்க. மனசுக்குள்ள பகைய வச்சுக்கிட்டு வெளியில நல்லது செய்யற மாதிரி யார்கிட்டயும் நடிக்காதீங்க. இப்படியெல்லாம் செய்யறவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அந்த காட்டுல விதவிதமான நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. எல்லாரும் ஒத்துமையாவும் அன்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சும் தங்களுடைய வாழ்க்கைய ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலை பொழுதுல சோனா குருவியும் புறாவும் சேர்ந்து ரீட்டா கிட்டக்காக ஒரு புது வீட்டை கட்டி முடிச்சாங்க. ரீட்டா, உன்னோட வீடு கட்டி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து நாம எல்லாரும் சேர்ந்து என்னோட வீட்டை கட்ட ஆரம்பிக்குவோம். சரி வாங்க, நாம 3 பேரும் வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. ரீட்டா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிச்சாகணும். கவலைப்படாத சோனா, நீ நினைச்சதை விட வலிமையாவும் அழகாவும் உன்னோட வீட்டை கட்டி முடிப்போம். புறாண்ணா, நானும் ரீட்டாவும் வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்க போய் எங்களுக்காக உணவு எடுத்துட்டு வாங்க. இப்பவே கிளம்புற சோனா. புறாண்ணா, நேத்து காலையில கோரியாக்காவும் என்ன வந்து பார்த்தாங்க. அவங்களையும் நம்ம கூட நட்பா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கவும் வரதா சொல்றாங்க. இங்க பாரு சோனா, அவங்க 2 பேரும் சோம்பேறிங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க கூட நம்ம நட்பா இருக்க வேண்டாம். இல்ல ரீட்டா, அவங்களுக்கும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாப்போம். அவங்க மனசுலயும் உண்மையிலேயே மாற்றம் வந்திருக்கலாம். புறாண்ணா, நீங்க எதுக்கும் உணவு தேட போறப்ப அவங்களையும் அழைச்சிட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிட்டையும் வீடு கட்டுற நாளில ஈடுபட்டாங்க. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே புறா காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காகங்களே, இப்ப சோனாவும் ரீட்டா கிளியும் சோனா குருவிக்காக ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் உணவு தேட போறேன். நீங்களும் என் கூட வரீங்களா? புறா, நாங்களும் உங்க கூட உணவு தேட வரோம். ஆனா எங்களோட வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுப்பீங்களா? கோரி, கவலைப்படாத. சோனா குருவியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து உங்களுக்காகவும் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறது, குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நாம பார்த்தா போதும். பிற காளிக்காவும் கோரிக்காவும் புறா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூடை எடுத்துட்டு உணவு தேட கிளம்புனாங்க. இப்படி போன இவங்களுக்கு கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. அந்த தானியங்கள் எடுத்து கூடையில வச்சுக்கிட்டு மறுபடியும் பழங்களை தேட பறந்து போனாங்க. ஒரு இடத்துல பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறப்ப சின்ன பிள்ளை அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தது. இப்படி நின்றுகிட்டு இருந்த சின்ன பிள்ளை காணுக்காகவும் கோரிக்காகவும் தானியங்கள் அந்த கூடையை தூக்கிட்டு வரத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. காளு, கோரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளா இந்த காட்டுல யாருக்கும் அடங்காம எந்த வேலையும் செய்யாம அடுத்தவங்களோட உணவை திருடி சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு கெத்தா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. உங்களை யாரு இந்த புறா கூட சேர்ந்து உணவு தேட வர சொன்னது? இல்ல சின்ன பிள்ளை, இதுக்கப்புறம் நாங்க பழையபடி சோம்பேறியா இருக்க போறதில்ல. மொத்த பறவைகள் கூட சேர்ந்து வேலை செய்ய போறோம். எல்லாரும் ஒத்துமையா இருந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சா அந்த வேலை ரொம்ப ஈஸியா முடியும். இங்க பாருங்க, மத்த பறவைகளோட பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க.
இந்த பறவைகள் எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. இந்த காட்டுலயே நீங்க 2 பேரும் தான் சக்திசாலி பறவைகள். உங்களோட உடல் வலிமை வேற யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட நீங்க இந்த தானிய கூடைய தூக்கிக்கிட்டு நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அவமானமாயிருக்கு. இங்க பாரு சின்ன புள்ள, காலுவும் கோரியும் இப்ப திருந்தி வாழ்றத பார்க்க உனக்கு எரிச்சலா இருக்கா? இதுக்கப்புறம் அவங்க முன்ன மாதிரி ஊதாரித்தனமா இருக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி திருட்டு பறவைகள் கூட சேரவும் மாட்டாங்க. இப்படி சொன்னப்பறம் பிறகு காலுக்காவத்தையும் கோரிக்காவத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இவங்க சாயங்காலம் திரும்பி போகும்போது சோனா குருவியும் ரீட்டாக்கியும் சேர்ந்து சோனா குருவியோட வீட்டை அழகா கட்டி முடிச்சிருந்தாங்க. காலன்னா கூறியக்கா, ஏன் 2 பேரும் முகமும் வாட்டமா இருக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோனா, எங்களுடைய வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. அது எப்ப இடிஞ்சு விழுன்னே சொல்ல முடியாது. கோரியக்கா, கவலைப்படாதீங்க. எங்க எல்லாருக்கும் வீடு கட்டி முடிச்சாச்சு. இனி அடுத்து நாங்க வீடு கட்ட போறது உங்களுக்கு தான். நாளைக்கு உங்களுக்காக ஒரு வலிமையான வீட்டை கட்டி கொடுக்கறோம். ஆமா, மழை காலத்துக்கு முன்னாடியே உங்களோட வீட்டை வலிமையான வீடா மாத்திடுவோம். இதையெல்லாம் கேட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு மறுநாள் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து காங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்தாங்க. சோனா, இந்த மழை காலத்துக்கு முன்னாடியே நாங்க இப்படி ஒரு புது வீடை கட்டுவோம்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஆனா காலுக்காகத்தோட எண்ணம் வேற மாதிரியா இருந்தது. நண்பர்களே, இந்த வீடு வலிமையான வீடுதான். இருந்தாலும் விடாம மழை பெஞ்சா எவ்வளவு பெரிய வலிமையான வீடும் இடிஞ்சு கீழே விழுந்துரும் தானே. காலு, நீ கவலைப்படாத. இந்த வீடு வலிமையான பாதுகாப்பான வீடு. நீ நினைக்கிற மாதிரி இந்த வீடு இடிஞ்சு விழுற அளவுக்கு நம்ம காட்டுல மழை பெய்யாது. இப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, எனக்கு என்னவோ பயமாதான் இருக்கு. இந்த வீடு வலிமையான வீடுதான். இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்யறப்ப எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் அது இடிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. காலுஜி, அதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? இங்க பாரு கோரி, நான் நினைக்கிற மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சா நம்ம காட்டுல வெள்ளம் வந்துரும். அப்ப நாம இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போக நமக்கு கண்டிப்பா படகு தேவைப்படும். அப்படின்னா வாங்க, நாம இப்பவே போய் மூங்கில்களை வெட்டி படகை தயார் பண்ணுவோம். கோரி, நமக்கு மட்டும் படகு தயார் பண்ணனா பத்தாது, நம்மளோட நண்பர்களுக்கும் சேர்த்து தயார் பண்ணணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. இப்படி போனவங்க மூங்கில் செடியில இருந்து மூங்கில்களை வெட்டி தனித்தனியா பிரிச்சு எடுத்தாங்க. இப்படி தனித்தனியா எடுத்த மூங்கில்களை 2 மூங்கிலா சேர்த்து வச்ச பொறிக்காகவும் கைத்தால இறுக்கமா கட்ட ஆரம்பிச்சது. இப்படி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன புள்ள அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலு, கோரி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன புள்ள, ஒருவேளை இந்த வருஷம் நம்ம காட்டுல மழை அதிகமா பெஞ்சா நாம உயிர் தப்பிக்க வேண்டாமா? அதுக்காக தான் இந்த மூங்கில்களால படகு செஞ்சுகிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் செய்யறது எனக்கு என்னவோ பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இந்த மூங்கிலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என் கூட வாங்க. பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது. அங்க பறவைகள் கூட்டமும் அதிகமாயிருக்கு. நாம அங்க போனா திருவிழாவை முடிச்சிட்டு அவங்க காட்டுக்கு திரும்பி போற பறவைகளை ராத்திரி வழிப்பறி பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். சின்ன பிள்ளை, எங்களை நீ இன்னும் பழைய மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்க. தயவு செய்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. ஆமா சின்ன புள்ள, உன்னை பார்த்தா இன்னும் ஒரு 6 மாசம் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வாழ போற அந்த 6 மாசத்தையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடு. இன்னும் ஒரு தடவை எங்க கிட்ட வந்து இப்படி பேசினா உன் கதை அன்னைக்கே முடிஞ்சிடும். காளி இப்படி சொன்னதும் பயந்து போன சின்ன பிள்ளை அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. கோரி, வா போவோம். இன்னைக்கு வெட்டி போட்ட மூங்கில்களை வச்சு நாளைக்கு வந்து படகை தயார் பண்ணுவோம். இங்க பாருங்க காலுஜி, நம்மளோட நண்பர்கள் கிட்ட நாம இப்ப படகு தயார் பண்ற விஷயத்த சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னா நம்ம நேரத்தை வீணாக்குறோம்னு சொல்லி திட்டுவாங்க. ஆமா, இதுவும் நல்ல ஐடியா தான். ஒரு கால் மழை அதிகமா பெஞ்சு இந்த படகை நாம உபயோகப்படுத்துற மாதிரி இருந்தா அப்ப சொல்லிக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு தங்களோட நண்பர்களை தேடி பறந்து போனாங்க. காலையில இருந்து காலுவையும் கோரியையும் காணோம்னு தேடினீங்களே, அதோ வந்துட்டாங்க. காலண்ணா, எங்க 2 பேரும் காலையில இருந்து எங்க போனீங்க? நாங்க உங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். நீங்க எங்கேயுமே இல்ல. வந்து நாங்க உணவு தேட போனோம். அதனாலதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. உணவு தேட போனோம்னு சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட தானியங்களும் பழங்களும் எதுவுமே இல்லையே.
நாங்க எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இவங்க 2 பேரும் மறுபடியும் நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் படுத்து தூங்கிட்டு இருந்து சாயங்காலம் ஆன உடனே எழுந்திருச்சு வராங்க. இல்ல ரீட்டா, இவங்க 2 பேரும் முகத்தையும் பார்த்தா ரொம்ப களைப்பா இருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க உணவு தேடி ரொம்ப தூரம் பறந்துட்டு வந்து இருக்கணும். காலண்ணா, நீங்க 2 பேரும் இன்னும் எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் சோனா, ஒண்ணுமே கிடைக்காதப்ப நாங்க எப்படி சாப்பிட முடியும்? பிறகு சோனா குருவி கொஞ்சம் தானியங்கள் எடுத்து காவல் கிட்ட கொடுக்க, காவல் 2 பேரும் அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் ஒரு இடத்துல புறாவும் ரீட்டாட்டியும் சந்திச்சாங்க. புறா, இந்த காகங்கள் 2 பேரும் மறுபடியும் சோம்பேறி ஆயிட்டாங்க. அதனால அவங்க கூட நாம இனிமே நட்பு வச்சுக்க கூடாது. இந்த சமயத்துல சோனா குருவி அங்க வந்தது. நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க, நாம போய் காவங்களை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட கிளம்புவோம். இல்ல சோனா, அந்த காகங்களை கூப்பிட வேண்டாம். அவங்க மறுபடியும் சோம்பேறி ஆயிட்டாங்க, நம்மள ஏமாத்த நினைக்கிறாங்க. இங்க பாரு ரீட்டா, நம்மளோட நண்பர்கள் ஏதாவது தவறு செஞ்சா அதுக்காக அவங்கள விட்டு விலகிட கூடாது. அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும். நாமும் நம்மளால முடிஞ்ச அளவு அவங்கள திருத்த முயற்சி பண்ணுவோம். பிறகு இவங்க 3 பேரும் காவலோட வீட்டை நோக்கி பயந்து போனாங்க. இவங்க அங்க போனாங்க, காவலோட வீடு பூட்டி இருந்தது. ஏன்னா காவல் சீக்கிரமாவே வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள போய் படகு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ரீட்டா, நீ சொன்ன மாதிரி இந்த காகங்கள் 2 பேரும் பழையபடி சோம்பேறி ஆயிட்டாங்களோ என்னவோ. இப்படி பேசிக்கிட்டு அவங்க 3 பேரும் பிறகு உணவு தேட பறந்து போனாங்க. ஆனா காவல் 2 பேரும் உணவு கூட சாப்பிடாம படகு தயார் பண்ற வேலையில முழுமூச்சா ஈடுபட்டு இருந்தாங்க. பிறகு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காவல் 2 பேரும் சேர்ந்து மூங்கில்களை வச்சு படகுகளை தயார் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. கோரி, நம்ம படகு தயாராயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காட்டுல வெள்ளம் வந்துச்சுன்னா நமக்கு அத பத்தி கவலையே இல்ல. ஆமாங்க, நாம வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட நண்பர்களையும் உயிர் தப்பிக்க வைக்கலாம். இப்படியே 2-3 நாட்கள் ஓடிடுச்சு. பிறகு ஒரு நாள் அந்த காட்டுல கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்தால பறவைகள் எல்லாம் தங்களோட வீட்டுக்குள்ள பயந்துகிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த மழை இதே மாதிரி விடாம பெஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நாம எல்லாம் உயிரோட இருக்க மாட்டோம். சோனா குருவி மட்டும் இல்ல, அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அதே நிலைமையில தான் இருந்தாங்க. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. தங்களோட வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்த பறவைகள் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா வெள்ளம் அந்த காட்டுல கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. பிறகு எல்லா பறவைகளும் ஒரு மரக்கிளையில வந்து ஒன்னா உட்கார்ந்தாங்க. சோனா, இப்படி நம்ம காட்டுல வெள்ளம் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மழை அதிகமா பெய்யறதால இப்ப நம்ம இந்த காட்டை விட்டு பறந்து கூட போக முடியாது. ஆமா புறாண்ணா, வேற வழியே இல்ல. மழை விட்டாதான் நம்ம உயிர் தப்பிக்கலாம். இல்லன்னா இந்த காட்டுல உள்ள நாம எல்லாரும் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டோம். இவங்க எல்லாரும் இப்படி பேசி அழுதுகிட்டு இருக்காப்ப காலுக்காகவும் ஒருக்காகவும் அந்த இடத்துக்கு வேகமா பறந்து வந்தாங்க. நண்பர்களே வாங்க, சீக்கிரமா எங்க பின்னால வாங்க. நாங்க உங்க எல்லாரையும் பாதுகாப்பா இந்த காட்டை விட்டு அழைச்சுக்கிட்டு போறோம். எப்படி அழைச்சிக்கிட்டு போக முடியும்? மழை இப்படி பெய்யறப்ப நம்மளால தொடர்ந்து பறந்து போக முடியாது. இங்க பாருங்க, உங்க கேள்விக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல நேரம் இல்ல. எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க பின்னால வாங்க. பிறகு காங்கல் பின்னால சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் பறந்து போனாங்க. பிறகு இவங்க எல்லாரையும் காங்கல் 2 பேரும் அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த படகுல உட்கார வச்சாங்க. பறவைகள் எல்லாரும் அந்த படகுகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு எல்லா பறவைகளும் அந்த காட்டை விட்டு பாதுகாப்பான வேற காட்டை தேடி போக ஆரம்பிச்சாங்க. காளு, கோரி, நீங்க 2 பேரும் 2 நாளா எங்க கூட உணவு தேட வராம அந்த நேரத்துல இந்த படகுகளை தான் தயார் பண்ணனீங்களா? காலு, நீயும் கோரியும் சேர்ந்து ஒரு அருமையான காரியம் பண்ணிருக்கீங்க. காலண்ணா, லிங்கனும் கோரியாக்காவும் சேர்ந்து இந்த படகுகளை தயார் பண்ணி எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. பிறகு எல்லா பறவைகளும் எந்த கவலையும் இல்லாம ஒரு பாதுகாப்பான பசுமையான காட்டை போய் சேர்ந்து அங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருந்தது. அம்மா அம்மா, நானும் உன் கூட வரேம்மா. குக்கு, அங்க வந்து நீ என்ன பண்ண போற? நாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப எங்க வாயை பாத்துக்கிட்டு இருப்ப. அதுக்கு நீ வீட்டுல இருந்து விளையாண்டுக்கிட்டு இரு. அம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துடுற. அம்மா, நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நானும் உன் கூட தான் வருவேன்.
இப்படி சொன்ன குக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த காட்டுல உள்ள பாபா புறாவுக்கு நேத்துதான் கல்யாணம் ஆகியிருந்தது. அந்த பாபா புறாவோட மனைவி ரொம்ப அழகா இருக்குன்னு காடு புறா ஒரே பேச்சா இருந்தது. அதனால அந்த பெண் பறவைய பாக்கிறதுக்காகவே அந்த காட்டுல உள்ள பெண் பறவைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. குக்கு இப்படி அம்மா கிட்ட தன்னையும் பாபா புறா வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லி பிடிவாத பிடிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப கோரிக்காகவும் அதோட பையன் ஜக்கும் சோனாக்குருவி வீட்டுக்கு வந்தாங்க. சோனா, பாபா புறா வீட்டுக்கு போறதுக்கு நான் கிளம்பிட்டேன். நீ என்ன இன்னுமா ரெடி ஆகல? பாபா புறாவோட மனைவி ரொம்ப அழகா இருக்கலாம். சீக்கிரம் கிளம்பு. எனக்கு முதல்ல அவளை போய் பாத்துட்டு வந்தாதான் என்னால அடுத்த வேலையை பார்க்க முடியும். குக்கு, நானும் எங்க அம்மா கூட பாபா அங்கிள் வீட்டுக்கு போறேன். நீயும் தானே வார? அங்க நமக்கு நிறைய மிட்டாய் கிடைக்கும். அம்மா பாரு, கோரி ஆண்டி ஜக்குவையும் அழைச்சுக்கிட்டு போறாங்க. நீ ஏன் என்ன அழைச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிற? என்ன சோனா இப்படி இருக்க? குழந்தைங்க அம்மா கூட வெளியில போகணும்னு ஆசைப்படதானே செய்யும். குக்குவையும் அழைச்சுக்கிட்டு வா. வீட்டுல தனியா இருந்து அவன் என்ன பண்ண போறான் பாவம். சரி சரி குக்கு, உன்னையும் அழைச்சிட்டு போறேன், சீக்கிரமா கிளம்பு. பிறகு சோனா குருவி, குக்கு, கோரிக்காகோ, ஜக்கு இப்படி 4 பேரும் பாபா புறா வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பாபா, காட்டுல எல்லாரும் சொன்னப்ப கூட நான் நம்பல. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உன்னோட மனைவி எவ்வளவு அழகுன்னு. உனக்கு போய் இவ்வளவு அழகான மனைவி கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்ல பாபா. என்ன இப்படி பேசுறீங்க? என் கணவருக்கு என்ன குறைச்சல்? என் கணவர் அழகா தானே இருக்காரு. கோரி, எனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கெல்லாம் சண்டை போடுற நாள் இல்ல, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். அதனால தேவையில்லாதது எதையும் பேசாம நான் கொடுக்கற மிட்டாய சாப்பிட்டுட்டு கிளம்புற வழிய பாரு. சோனா தங்கச்சி, நீயும் மிட்டாய் எடுத்துக்க. இந்த சமயத்துல விளையாண்டுகிட்டே கொஞ்ச தூரம் தள்ளி போன ஜக்கு அங்க இருந்து ஒரு தங்க நெக்லஸ பார்த்தான். அத பார்த்த உடனே அவனுக்கு எடுக்கணும் போல ஆசை வந்தது. இப்படி ஆசைப்பட்ட உடனே அந்த நெக்லஸ் எடுத்து தன்னோட ரக்கக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டான். உங்க பேர் தான் சோனாவா? உங்களை பத்தி என்னோட கணவர் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க அவருக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு. உங்களை ஒரு நாள் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க இன்னைக்கே எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி நெக்லஸ் எடுத்து தன்னோட ரக்கக்குள்ள ஒளிச்சு வச்ச ஜக்கு நெக்லஸ் காணா போனது யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சான். அம்மா அம்மா, எனக்கு வயித்தெல்லாம் வலிக்குது, வா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். ஜக்கு, இதுக்குதான் உன்னை நான் அழைச்சிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். எங்கேயாவது வெளியில கிளம்புறப்ப அழுது அழுது கிளம்ப வேண்டியது. இப்படி கிளம்பி போக வேண்டிய இடத்துக்கு வந்த உடனே 10 நிமிஷம் கூட இருக்க விடாம வா வீட்டுக்கு போவோம், வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அம்மா, நீ இனிமே எங்க வெளியே போனாலும் நான் உன் கூட கிளம்பவே மாட்டேன். இப்ப மட்டும் என்ன தயவு செய்து வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிடு. சோனா, நீ இருந்து பாத்துட்டு போ, நான் கிளம்புறேன். ஜக்குவ பாரு எப்படி தொல்லை பண்றான்னு. சரி சரி, நான் எனக்கு கொடுத்த மிட்டாயை வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், கையோட எடுத்துக்கிட்டே போயிடுறேன். இப்படி சொன்ன கோரி அந்த மிட்டாயை எடுத்துக்கிட்டு ஜக்குவோட தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பாபா அண்ணா, நாளைக்கு ராணிய கூட்டுக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு உங்க 2 பேருக்கும் என் வீட்டுல விருந்து வைக்க போறேன். மறக்காம வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்திருப்பேன். பிறகு இப்படி சொன்ன சோனா குருவி தன் பையன் குக்குவை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா அம்மா, இங்க பாத்தியா நான் கல்யாண வீட்டுல இருந்து என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு? இப்படி சொல்லிட்டு ஜக்கு எடுத்து கொடுத்த தங்க நெக்லஸ பார்த்த கோரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஜக்கு, இது என்ன உண்மையா? என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியலடா. நீ இந்த நெக்லஸ பாபா புறா வீட்ல இருந்து திருடிட்டு வந்திருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. ஜக்கு, இத நான் திருடிட்டு வந்திருந்தா கூட இந்நேரம் பதட்டத்துல தடுமாறி இருப்பேன். ஆனா நீ ரொம்ப அசால்ட்டா அடிச்சிட்டு வந்துட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. கோரி, வெக்கப்பட்டு அவமானப்பட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் இப்படி பெருமைப்படுறியே, இது ரொம்ப கேவலமா இருக்கு. முதல்ல இந்த நெக்லஸை எடுத்துக்கிட்டு போய் பாபா வீட்டுல கொடுத்துட்டு என் பையன் விளையாட்டா தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வா. ஓ, நான் பேசுறது உங்களுக்கு கேவலமா இருக்கா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து உங்களுக்கு திருட கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் நீங்க ஒரு திருட்ட கூட உருப்படியா செஞ்சதே இல்ல. ஆனா என் பையன் ஜக்கு அப்படி இல்ல. நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கவே இல்ல. ஆனா அவன் நான் திருடுறத பார்த்து அவனே கத்துக்கிட்டான். அவனோட கண் பார்த்தா கை தன்னால வேலை செய்யுது.
இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்காக ஒரு அம்மா பெருமைப்படாம வேற எதுக்கு பெருமைப்படணும்? கோரி சொல்றத கேளு. அந்த ராணி புறா கல்யாணம் ஆகி இப்பதான் நம்ம காட்டுக்கே வந்திருக்கு. முதல் நாள்லயே இப்படி அவங்க வீட்டுல நெக்லஸ் திருட்டு போனா நம்ம காட்டை பத்தி என்ன நினைக்கும்? அதுவும் இல்லாம ஜக்கு இந்த நெக்லஸ திருடின விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, அதை விட நமக்கு வேற அசிங்கமே இல்ல. காலுஜி, நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருங்க, அதுவே போதும். நெக்லஸ் நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம என் பையன் திருடன திருட்டு இது. அந்த ஞாபகமா இத நானே வச்சுப்பேன். ஜக்கு, இத நீ திருடுனது எல்லாம் பெரிய விஷயம் இல்லடா. எனக்கே தெரியாம திருடுன பாரு, அங்கதான்டா நிக்கிற நீ. என்னங்க என்னங்க, இங்க வச்சிருந்த என்னோட தங்க நெக்லஸ் காணுங்க. அப்படியா? என்ன இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள இருந்த பொருள் வேற எங்க போயிடும்? என்னங்க, கோரிக்காவும் அதோட குழந்தை, சோனா குருவி அதோட குழந்தை, இவங்க 4 பேர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தது. வேற யாருமே வரல. ஆமா ராணி, நீ சொல்றது உண்மைதான். இருந்தாலும் சோனா குருவி அப்படிப்பட்ட திருட்டு குருவி கிடையாது. ஆனா கோரிக்காக வந்த உடனே அவங்க பையனுக்கு பாத்ரூம் போதுன்னு அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்களே, அவங்க மேல எப்படி சந்தேகப்பட முடியும்? எனக்கு என்னவோ சோனா குருவி மேலதாங்க சந்தேகமா இருக்கு. என்னங்க, அந்த நெக்லஸோட விலை ரொம்ப ரொம்ப அதிகம். எங்க அப்பா எனக்குன்னு முத செஞ்சு கொடுத்தது அது. பிறகு 2 பேரும் சோனா குருவி வீட்டுக்கு போய் வாசக்கதவை தட்டினாங்க. உள்ள வாங்க, வாசக்கதவு திறந்துதான் இருக்கு. சோனா குருவி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாபா புறாவும் ராணி புறாவும் சோனா குருவி வீட்டுக்குள்ள வந்தாங்க. சோனா, நீயும் கோரிக்காகவும் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம். புறாண்ணா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்த தங்க நெக்லஸ் நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் காணோம். எங்க போயிருக்கோம் அது? உங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் அந்த நெக்லஸ் எடுத்திருக்கணும். புறாண்ணா, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? அப்படியே உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க தாராளமா என் வீட்டை சோதனை போட்டுக்கலாம். நீங்க நெக்லஸ் எங்க வச்சிருந்தீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது. நான் அதை பார்க்கவும் இல்ல. அம்மா அம்மா, பாபா அங்கிள் வீட்டுல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். நீங்க எல்லாம் ராணி ஆண்டி கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜக்கு அவங்க பின்னால போய் ஏதோ ஒரு பொருளை எடுத்து அவன் ரெக்கைக்குள்ள மறைச்சு வச்சான். அப்படியா? அப்ப குக்கு சொல்றது உண்மையாதான் இருக்கணும். திருட்டு வேலைய ஜக்குமும் அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டான் போல இருக்கு. ராணி, சீக்கிரம் கிளம்பு, கோரிக்காக வீட்டுக்கு போவோம். சோனா, தயவு செய்து நீங்களே இங்க கூட வாங்க. என்னோட அப்பா ஞாபகமா என்கிட்ட இந்த நெக்லஸ் மட்டும் தான் இருந்தது. இப்ப அதுவும் காணாம போயிடுச்சு. தயவு செய்து என் கூட வந்து அதை எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. ராணி, நான் இப்ப உன் கூட வரேன். ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சின்ன திருட்ட கூட செஞ்சது கிடையாது. ஒரு பொய் கூட பேசினதும் கிடையாது. பிறகு சோனா குருவி அந்த 2 புறாக்கள் கூட கோரிக்காக வீட்டுக்கு போச்சு. இப்படி போன இவங்க கோரிக்காக கதவை தட்டினாங்க. வந்துட்டாங்க. நெக்லஸ காணும்னு தெரிஞ்ச உடனே புறா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகள் முன்னாடியும் நாம அசிங்கப்பட போறோம். காலேஜி, நீங்க ஏன் டென்ஷனா வரீங்க? திருடு தெரிஞ்ச எங்களுக்கு அதுல இருந்து தப்பிக்க தெரியாதா? இப்ப பாருங்க இந்த கோரியோட ஐடியாவை. இப்படி சொன்ன கோரி ஜன்னல் வழியா ஜக்கு எடுத்துட்டு வந்த நெக்லஸ பக்கத்துல இருந்த புதருக்குள்ள போட்டது. இப்படி நெக்லஸ் புதருக்குள்ள போட்ட கோரி பிறகு வாசக்கதவை திறந்தது. என்ன சோனா, பொண்ணு மாப்பிளைய அழைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? நான் இன்னைக்கு இவங்களை விருந்துக்கு கூப்பிடவே இல்லையே. கோரி, நாங்க ஒன்னும் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. நீங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல ராணியோட தங்க நெக்லஸ காணோம். அத நீங்க எடுத்தீங்களான்னு கேக்குறதுக்காக தான் வந்தோம். ராணி, உனக்கு தான் தெரியுமே, உங்க வீட்டுல ஒரு 10 நிமிஷம் கூட இந்த ஜக்கு என்ன இருக்க விடல. நான் எப்படி அந்த நெக்லஸ எடுத்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே உங்களுக்கு சந்தேகம் வந்தா என் வீட்டை தாராளமா செக் பண்ணி பாத்துக்கோங்க. கோரிக்காக இப்படி சொன்னதும் புறா, ராணி புறா, சோனா இவங்க 3 பேருமே கோரிக்காக வீட்டை நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே நெக்லஸ் கிடைக்கல. கோரிக்காக வீட்டுல நெக்லஸ் எப்பயாவது கிடைச்சிரும்னு நம்பிக்கையில வந்த பாபா புறாவுக்கும் ராணி புறாவுக்கும் இப்ப ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. எங்க அப்பா எனக்கு ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்த நெக்லஸ் அது. அந்த நெக்லஸ் இப்ப என்கிட்ட இல்ல. அது இப்ப என்கிட்ட இல்லன்னு நினைக்கிறப்ப என் உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி இருக்கு. ராணி
ராணி, நீ அழாத, கவலைப்படாம இரு. நான் உனக்கு அதே மாதிரி வேற ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி தரேன். நீங்க எனக்கு 1000 நெக்லஸ் வாங்கி தரலாம், இருந்தாலும் அது அந்த நெக்லஸ் மாதிரி ஆகாது. அந்த நெக்லஸ் வாங்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். பரவாயில்ல விடுங்க, போனது போயிடுச்சு. ஆனா அந்த நெக்லஸ் எடுத்தவங்க அத வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் நினைக்க கூடாது. என்னோட நெக்லஸ் திருடுறதுக்கான தண்டனை அவங்க சத்தியமா அனுபவிச்சே ஆகணும். ராணி புறா அழுதுகிட்டே இப்படி சொல்ல, பிறகு சோனா குருவி 2 புறாக்கள் இப்படி எல்லாருமே கோரிக்காக வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க. கோரி, அந்த ராணி புறா எப்படி சாபம் விட்டுட்டு போகுது பாத்தியா? அந்த புறாவோட வயிற்றுச்சல் நம்மள நல்லா இருக்க விடாது. காலுஜி, இந்த மாதிரி பல பேரோட வயிற்றுச்சலை பார்த்தவனா, யாரோட வயிற்றுச்சலை என்ன ஒண்ணும் பண்ணாது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஜக்கு, நீ இந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு வா. நதிக்கரைக்கு போய் அம்மா இந்த நெக்லஸ போட்டு நதியில அழகு பார்க்கணும். அம்மா அம்மா, நீங்க இந்த நெக்லஸ போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. இந்த நெக்லஸ் உங்ககிட்ட தான் இருக்குன்னு யாராவது பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா உன் பிள்ளைய அப்புறம் உள்ளதான் இருப்பீங்க. யாராவது பார்த்தாதானே? இத திருடுறப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோமோ அதை விட ஜாக்கிரதையா இந்த நெக்லஸ யாரும் பார்க்காம பாத்துப்போம். இப்படி சொன்ன கோரி ஜக்குவை அழைச்சுக்கிட்டு நதிக்கரைக்கு போச்சு. நான் இந்த நெக்லஸ போட்டுக்கிட்டு நதியில அழகு பாக்குறேன். நீ அது வரைக்கும் யாராவது வராங்களான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டே இரு. இப்படி சொன்ன கோரி அந்த நெக்லஸ போட்டுக்கிட்டு நதியில தன்னுடைய அழக பாத்துக்கிட்டு இருந்தது. ஜக்கு நதிக்கரைக்கு யாராவது வராங்களான்னு இப்படியும் அப்படியும் பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா கோரிக்காகத்துக்கும் ஜக்குவுக்கும் தெரியாம அவங்க 2 பேரையும் 2 திருட்டு ஆந்தைங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாஸ் பாஸ், அங்க பாருங்க, கோரிக்காக கழுத்துல இருக்க நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஏய் முட்டாள், அது அழகு மட்டும் இல்லடா, அதோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. பாஸ், அந்த நெக்லஸ் மட்டும் அண்ணி கழுத்துல இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். நீ சொல்றதும் உண்மைதான், ஆனா அதை என் மனைவி கழுத்துல போட்டா அழகா இருக்காளோ இல்லையோ, ஆனா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்காகவாவது இதை இப்ப நாம எடுத்துக்கிட்டு போயே ஆகணும். இப்படி பேசிக்கிட்ட ஆந்தைங்கள் 2ம் கோரிக்காக கிட்ட பறந்து போச்சுங்க. இப்படி போன ஆந்தைங்க 2ம் கோரிக்காக மேல பாஞ்சு அதை அடிக்க ஆரம்பிச்சாங்க. யார் நீங்க? யார் நீங்க? என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அந்த நெக்லஸ் மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஆனா இந்த நெக்லஸ் கொடுக்கலன்னா நாங்களும் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆந்தைங்களும் கோரிக்காக விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா அம்மா, நீங்க இந்த நெக்லஸ் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நீங்க அடி வாங்காதீங்கம்மா, நெக்லஸ் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஜக்கு இப்படி சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். ஆனா ஜக்கு சொன்னது எதுவும் கோரிக்காக காதுல வாங்காம ஆந்தைங்க கிட்ட இருந்து அந்த நெக்லஸ பாதுகாக்கிறதுலயே கிளியா இருந்தது. ஆனா கடைசியா அந்த 2 ஆந்தைங்களும் கோரிக்காகத்தை அடிச்சு போட்டுட்டு அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டாங்க. அந்த ஆந்தைங்க அப்படி அந்த நெக்லஸ கோரி கிட்ட இருந்து பிடிச்சு இழுக்கிறப்ப கோரியோட ரெக்கையில மாட்டி ஒரு ரெக்கையும் துண்டாகி கீழே விழுந்துடுச்சு. அம்மா அம்மா, நான் தான் அப்பவே சொன்னல்லம்மா அந்த நெக்லஸ கொடுத்துருங்கன்னு. இப்ப பாருங்கம்மா, உங்க ரெக்கை ஒண்ணு துண்டாகி கீழே விழுந்து கிடக்கு. கோரியால எதுவுமே பேச முடியாம அழுதுகிட்டே இருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட காலுக்காகவும் அங்க வந்துச்சு. அப்பா அப்பா, 2 ஆந்தைகள் வந்து அம்மாவோட ரெக்கைய பிச்சு போட்டுட்டு நெக்லஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஜக்கு, உங்க அம்மாவோட ரெக்கை இப்படி துண்டாக்கி கிடக்கிறதுக்கு காரணம் அந்த 2 ஆந்தைங்களும் கிடையாது, நீயும் புறாவோட வீட்டுல இருந்து நீ திருடிக்கிட்டு வந்த அந்த தங்க நெக்லஸும் தான் காரணம். இத கேட்ட ஜக்குவுக்கு தான் செஞ்ச பெரிய தவறு அப்பதான் புரிஞ்சது. அம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா கூட நாம இங்க ஒரு தடவை வந்தப்ப அப்பாவோட தோல்ல ஏறி குதிச்சு குதிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்க அவங்க அம்மா சோனா குருவி கண்ணுல இருந்து கண்ணீரா ஊதுச்சு. அம்மா, என்னம்மா நீ? நான் அப்பாவை பத்தி ஏதாவது பேசினாலே அழ ஆரம்பிச்சிடுற. அது ஒண்ணும் இல்லடி செல்லம், அம்மா கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு,
அதனாலதான் கண்ணீர் வருது. நீங்க அம்மா கிட்ட வாங்க, அம்மா உங்களை தோல்ல தூக்கிக்கிறேன். நீங்க அப்பா மேல எப்படி விளையாண்டீங்களோ அதே மாதிரி அம்மா தோல்ல ஏறி விளையாடுங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு குக்கு, என்ன விஷயம்? அம்மா, அப்பா என்ன ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. நான் விளையாட போலன்னா கூட அவங்களா என்கிட்ட வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சோனா குருவியும் அதோட பையன் குக்கும் இறந்து போன ராணாவை பத்தி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. குக்குவோட அப்பா ராணா இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. திடீர்னு வந்த ஒரு காய்ச்சல் ராணாவோட உயிரையே எடுத்துட்டு போகும்னு யாருமே நினைக்கல. சோனா குக்கு மேல உயிரையே வச்சிருந்தது. அதனால அவனுக்கு அப்பா இல்லாத குறையே தெரியாம வளர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ஆனா குக்கு அது எல்லாத்தையும் தாண்டி பாப்பா அப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான். குக்கு, இப்ப சாயங்காலம் ஆக போகுது, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா, எனக்கு இங்க இருக்க ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போவோமா? குக்கு செல்லம், இப்ப நீங்க அம்மா பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை நான் அடுத்த வாரமும் இங்கேயே அழைச்சுக்கிட்டு வருவேன். சோனா இப்படி சொன்னதை கேட்ட குக்கு ரொம்ப சந்தோஷமா அம்மா கூட வீட்டுக்கு பறந்து போனான். சோனா முன்னால பறந்து போக குக்கு அம்மாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பறந்து போனான். ஏன்னா குக்கு இப்பதான் பறக்க ஆரம்பிச்சதால வெளியில போய் வரத்துக்கு இன்னும் அவனுக்கு சரியா வழி தெரியாது. இப்படி அம்மாவும் பையனும் பறந்து வந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. இந்த அளவு வேகமான காத்து எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. ஆனா பறந்து போய்கிட்டு இருந்த சோனாவுக்கும் அந்த பையன் குக்குவுக்கும் இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. குக்கு அந்த காத்துல பறக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டான். அப்ப திடீர்னு காத்தோட வேகம் இன்னும் அதிகரிச்சதால குக்குவால சுத்தமா பறக்க முடியாம போக காத்து அவனை தன்னோட வழியில இழுத்துட்டு போக ஆரம்பிச்சது. குக்கு, சீக்கிரமா அம்மா பின்னாலேயே பறந்து வாங்க, காத்து வேகமா அடிக்குது, வேற எங்கேயும் போயிடாத, அம்மா பின்னாலேயே வா. இப்படி சொல்லிக்கிட்டே வந்த சோனா திடீர்னு திரும்பி பார்க்க அங்க குக்குவை காணோம். குக்கு, குக்கு, எங்க போன? குக்கு, ஐயோ என்னோட குக்குவை காணுமே, எங்க போனான்னு தெரியலையே. குக்குவை காணுமேங்கிற பதட்டத்துல சோனா குருவி இப்படி கத்திக்கிட்டு இருக்கும் போதே காத்து சோனா குருவியை வேற திசையில இழுத்துட்டு போக ஆரம்பிச்சது. இப்படி காத்து இழுத்துக்கிட்டு போன திசையில எல்லாம் போன சோனா குருவி வழியில ஒரு மரம் குறுக்கிட்டதால அதுல மோதி கீழே விழுந்துருச்சு. அப்ப ராத்திரியும் ஆயிடுச்சு. மரத்துல மோதி மயக்கமாகி கீழே விழுந்த சோனா மயக்கம் தெரியாம அதே இடத்துல அப்படியே கிடந்தது. அம்மாவும் பிள்ளையும் அந்த அருவிக்கரையை விட்டு கிளம்புறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ இப்ப அந்த சந்தோஷம் அப்படியே துக்கமா மாறிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையிலேயே சூரியனோட வெப்பம் ரொம்ப அதிகமா இருந்தது. நேத்து சாயங்காலம் அவ்வளவு வேகமா காத்து வீசின காடா இதுன்னு கேக்குற மாதிரி இப்ப காடு ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த சமயத்துல உணவு தேட கிளம்பி வந்த புறாவும் கிளியும் கீழே ஏதோ ஒரு பறவை விழுந்து கிடக்கிறத பார்த்தாங்க. புறா, அங்க பாரு, கீழே ஏதோ ஒரு பறவை விழுந்து கிடக்கு. எனக்கு என்னவோ பாக்கிறதுக்கு சோனா குருவி மாதிரியே இருக்கு. கிளி, நீ சந்தேகப்பட்டது சரிதான். இங்க விழுந்து கிடக்கிறது சோனா குருவிதான். ஆனா இது எப்படி இங்க வந்து விழுந்து கிடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் குக்கு இல்லாம சோனாவும் எங்கேயும் வெளியே கிளம்பாது. அப்பன்னா குக்கு எங்க போனா? சோனா, எழுந்துரு. எப்படி இந்த இடத்துக்கு வந்த? கண்ணை திறந்து பாரு சோனா, கண்ணை திறந்து எங்களை பாரு. கிளி இப்படி ரொம்ப வேகமா கத்துனதுக்கு அப்புறம் சோனா குருவி மெதுவா கண்களை திறந்து பார்த்தது. ரீட்டா, புறாண்ணா, நேத்து சாயங்காலம் வேகமா வீசின காத்துல நானும் என் குக்குவும் மாட்டிக்கிட்டோம். என் குக்கு எங்க போனானே தெரியல. தயவு செய்து அவனை தேடுங்க, அவனை கண்டுபிடிங்க. சோனா, உன் பையன் குக்குவை தேடிதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி உன்னை நாங்க கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறோம். இப்படி சொன்ன புறாவும் ரீட்டா கிளியும் சோனா குருவியை தூக்கிக்கிட்டு அதோட வீட்டுக்கு போனாங்க. புறாண்ணா, என்னோட ரக்கையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வலி அதிகமா இருக்கு. அதனால என்னால இப்ப பறக்க முடியாது. தயவு செய்து நீங்க 2 பேரும் என் பையன் குக்குவை போய் தேடுங்க. அவன் இப்ப எந்த நிலைமையில எப்படி இருக்கானே தெரியல. தயவு செய்து அவனை காப்பாத்துங்க. சோனா, நீ அழாம இரு, நாங்க போய் குக்குவை தேடி பாக்குறோம். நேத்து வேகமா வீசின காத்துல அவனும் உன்ன மாதிரி ஏதாவது மரத்துல மோதி விழுந்திருப்பான். இல்லன்னா ஏதாவது புதற்காட்டுல மாட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க எப்படியாவது அவனை போய் கண்டுபிடிக்கிறோம். இப்படி சொன்ன புறாவும் ரீட்டா கிளியும் சோனா குருவி வீட்டை விட்டு பறந்து போனாங்க. புறா, எனக்கு
எனக்கு என்னவோ சோனாவோட பையன் குக்கு உயிரோட இருப்பாங்கிற நம்பிக்கையே இல்ல. நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றது வாஸ்தவம் தான் ரீட்டா. அவ்வளவு வேகமா வீசின காத்துல சிக்கிக்கிட்ட சின்ன பறவைங்க உயிரோட இருக்கணும்னா அது ரொம்ப அதிசயம்தான். இருந்தாலும் நாம இப்ப அவனை தேடிதான் ஆகணும். சரி வா, நாம அவனை போய் தேடுவோம். பிறகு இப்படி பேசிக்கிட்டே புறாவும் ரீட்டா கிளியும் தங்களால முடிஞ்ச அளவு உயரமா பறந்து சோனா குருவியோட பையன் குக்குவை தேட ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல நேத்து காலையில பக்கத்து காட்டுல இருந்த தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்த கோரிக்காகவும் காலுக்காகவும் இப்ப தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் பறந்து வந்த இவங்க களைச்சு போனதால ஒரு மரத்துல உட்காந்து ஓய்வு எடுத்தாங்க. கோரி, நான் உனக்கு மட்டும்தான் சமைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து தான் தெரிஞ்சது உங்க அம்மாவுக்கும் இன்னும் சமைக்க தெரியலன்னு. ஓஹோ, அப்படியா காலேஜி? அதனாலதான் உங்க தட்டுல வச்ச பிரியாணிய ஒரு பருக்க கூட விடாம காலி பண்ணினீங்க போல இருக்கு. கோரி, சாப்பிட்டாதான் உயிர் வாழலாங்கிற நிலைமை வர்றப்ப எதுக்கு இருக்கிறது எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு கோரியோட பார்வை பக்கத்துல இருந்த ஒரு புதார் காட்டை பார்த்தது. அந்த புதார் காட்டுல ஒரு சின்ன பறவை மயக்கமாகி கிடந்ததை பார்த்த கோரிக்காகும் காலுக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. காலேஜி, சீக்கிரம் வாங்க, அந்த புதருக்குள்ள ஒரு சின்ன பறவை ஒண்ணு விழுந்து கிடக்கு. பிறகு 2 பேரும் அந்த புதர் காட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, இது நம்ம சோனா குருவியோட பையன் குக்கு. குக்கு மட்டும் இங்க தனியா எப்படி வந்து விழுந்திருப்பான்? இவன் உடம்புல நிறைய காயம் வேற இருக்கு. கோரி, இவனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி சரி வாங்க, இவன் அந்த புதர் காட்டை விட்டு தூக்கி பருந்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவோம். சோனா வேற இவனை பார்க்காம ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும். பிறகு காலுவும் கோரியும் குக்குவை அந்த புதர் காட்டை விட்டு தூக்கி பருந்து டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. இவனுக்கு ரெக்கையிலயும் உடம்புலயும் கொஞ்சம் காயங்கள் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் மருந்து தாரேன், அது வேலைக்கு போட்டா இந்த காயங்கள் சீக்கிரம் ஆறி போயிடும். நல்ல வேலையா புதர் காட்டுல கடந்த இவனை நீங்களாவது பாத்தீங்க. இன்னைக்கு பூரா யாரும் பார்க்காம இருந்திருந்தா இவன் கண்டிப்பா உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். பருந்து டாக்டர், இவன் இப்ப கண்ணு முழிச்சிருவானா? மயக்கம் தெளிஞ்சிருமா? மருந்து கொடுத்திருக்க, இன்னும் சரியா 5 நிமிஷத்துக்குள்ள இவன் கண் விழிச்சு பாத்துருவான். இதே சமயத்துல குக்குவை தேடி வந்த புறாவும் ரீட்டா கிளியும் அந்த புதர் காட்டு பக்கம் வந்தாங்க. இப்படி வந்த இவங்களோட பார்வை அந்த புதர் காட்டுல கடந்த 4-5 இறகுகள் மேல பட்டதால உடனே அந்த புதர் காட்டு கிட்ட போனாங்க. புறா, இந்த இறகுகள் குக்குவோடையதுதான், எனக்கு நல்லா தெரியும். அதே கலர் சின்ன சின்ன இறகுகள். ரீட்டா, தான் பையன் உயிரோட இருப்பாங்கிற சோனாவோட நம்பிக்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய கழுகுதான் குக்குவை கொன்னு தின்னு இருக்கணும். புறா, நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். அப்படிதான் நடந்திருக்கணும். எதுக்கும் ஒரே ஒரு இறக மட்டும் எடுத்துக்கிட்டு போவோம். அத காமிச்சாதான் சோனா குருவியும் குக்கு இறந்து போனதை நம்பும். இப்படி பேசிக்கிட்ட இவங்க குக்குவோட ஒரு இறகை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. புறாமா ரீட்டா, என்ன நீங்க 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க? என் பையன் எங்க? சோனா குருவி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம ரீட்டா கிளியும் புறாவும் மௌனமா இருந்தாங்க. புறா அண்ணன், ஏதாவது பதில் சொல்லுங்க. என் பையனை நீங்க எங்கேயுமே பாக்கலையா? அவன் கிடைக்கவே இல்லையா? சோனா, நீ ரொம்ப தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. எது நடந்தாலும் நல்லதுன்னு நினைச்சு உன் மனசை தேத்திக்க. சோனா, இந்த இறக பாரு. இது யாரோட இறகுன்னு உன்னால சொல்ல முடியுதா? இந்த இறகு என் குக்குவோடது. இந்த இறகு குக்குவோடதேதான். இந்த இறகு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் குக்கு எங்க? சோனா, ஒரு புதர் காட்டுல இந்த மாதிரி 4-5 இறகுகள் மட்டும்தான் கடந்தது. குக்கு அங்க இல்ல. அங்க கொஞ்சம் ரத்த கரையும் இருந்தது. குக்குவை ஏதாவது கழுகு சாப்பிட்டுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல குக்கு உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. குக்கு, என் செல்லமே, அம்மா விட்டுட்டு எங்கடா போனீங்க? நீங்க இல்லாம அம்மா மட்டும் இனிமே எப்படிடா வாழ முடியும்? சோனா இப்படி சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சது. சோனா அழ ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்து கிளியும் புறாவும் கூட அழ ஆரம்பிச்சாங்க. தான் பையனோட இறக பார்த்த உடனே அவன் உயிரோட இருப்பான்ற நம்பிக்கை சோனாவுக்கு கொஞ்சம் கூட இல்ல. குக்கு, நீ கொஞ்ச நேரம் காலு கூட பேசிக்கிட்டு இங்கேயே இரு. நான் உள்ள போய் உங்க அம்மா என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு வரேன்.
ஆமா, இப்படி 3 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே, அப்படி என்னதான் நடந்தது? எனக்கும் என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து அழுவன்ல. கோரி அக்கா, என் பையன் இறந்துட்டான். உங்களை கோரி ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுவான்ல, அந்த குக்கு இப்ப உயிரோட இல்ல. சோனா குருவி இப்படி அழுதுகிட்டே கோரி கிட்ட இதையெல்லாம் சொல்ல, கோரி அதையெல்லாம் காதுல வாங்கவே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் சோனா, உங்க வீட்ல இப்ப சக்கரை இருக்கா இல்லையா? எனக்கு என்னவோ இப்ப பாயாசம் சாப்பிடணும் போல இருக்கு. முடிஞ்சா நீ செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடு. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் செஞ்சு உங்க எல்லாருக்கும் தாரேன். கோரி, இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பிறவியா இருக்கியே. ஏய் அழுக்கு புறா, பாயாசம் சாப்பிட மனசாட்சி வேணும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்ப நீ சொல்லிதான் தெரியும். சோனா, பாயாசம் சாப்பிடணுங்கிற என்னோட ஆசைய புறாவாலதான் புரிஞ்சிக்க முடியல, உன்னால கூடவா புரிஞ்சிக்க முடியல? கோரி அக்கா, என் பையன் இறந்துட்டான்னு சொல்றேன், அத காதுல வாங்காம பாயாசத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இப்படி எல்லாம் இருக்க உங்களால மட்டும்தான் முடியும். என்னால மட்டும் இல்ல சோனா, காலுவாலையும் முடியும். காலுஜி, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. இங்க நமக்கு யாருமே பாயாசம் வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோரி இப்படி கூப்பிட்ட உடனே காலுக்காக குக்குவை அழைச்சுக்கிட்டு சோனா வீட்டுக்குள்ள போச்சு. குக்கு உயிரோட இருக்கிறது சோனா, புறா, கிளி யாராலையுமே நம்ப முடியல. குக்கு இறந்துட்டான்னு நினைச்சு இது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த சோனா குருவி இப்ப குக்குவை பார்த்த உடனே அள்ளி அணைச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சது. குக்கு, என்னோட மகனே, வந்துட்டியாடா செல்லும். என் கண்ணு என்னாலேயே நம்ப முடியல. அம்மா கொஞ்ச நேரத்துல உன்னை பத்தி தப்பு தப்பா என்னென்னமோ நினைச்சிட்டேன் தெரியுமா? அம்மா, நான் நல்லா இருக்கம்மா. என்ன நினைச்சு அழாதீங்கம்மா. புதற்காட்டுல மயக்கமா கடந்த என்ன கோரி ஆண்டியும் காலு அங்கிளும் தான் மருந்து டாக்டர்கிட்ட அழைச்சுக்கிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்து சரி பண்ணிருக்காங்க. சோனா, முன்னாடிதான் குக்கு இறந்துட்டான்னு நினைச்சு அழுதுகிட்டு இருந்த, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்பதான் அவனை நாங்க உயிரோட கொண்டு வந்துட்டோமே, இன்னும் ஏன் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு இப்ப இந்த வீட்டுல பாயாசம் கிடைக்குமா கிடைக்காதா, அத சொல்லுங்க முதல்ல. பாயாசமா? பாயாசம் எனக்கும் வேணும், நானும் நிறைய சாப்பிடுவேன். கோரி அக்கா, நீங்களும் கால அண்ணனும் செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. என்னோட உயிரையே கொடுத்தா கூட நீங்க செஞ்ச உதவிக்கு ஈடாகாது. சோனா, நீ இப்படி நன்றின்னு வாயால சொல்லி எங்களை அனுப்பிடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அவனை ஆரம்பத்திலேயே பாயாசம் கேட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னுடைய நன்றி எல்லாம் வேண்டாம். எனக்கும் காலுக்கும் பாயாசம் தான் வேணும். கோரி பிடிவாதமா இப்படி சொல்ல அங்க இருந்த எல்லாருமே இதை கேட்டுட்டு ரொம்ப ஆனந்தமா சிரிச்சாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் ஏழையா இருந்தாங்க. காலுக்காகத்துல கிடைச்ச சம்பளத்தை வச்சு அவங்களால வசதியா வாழ முடியல. அவங்க 2 பேரும் 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்க குடியிருந்த வீடும் பார்க்கவே ரொம்பவும் பரிதாபமா இருந்தது. ஒரு நாள் காலையில காலுக்காக அது வேலை செய்யற இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருந்தது. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த காலுக்காக கீழே ஒரு இடத்துல ஏதோ வெளிச்சம் தெரியறத பாத்துச்சு. உடனே காலுக்காக வேகமா அந்த இடத்த நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக அந்த இடத்துக்கு போனப்ப ஒரு சொரக்கா கொடியில இருந்து அந்த வெளிச்சம் வந்ததை பாத்துச்சு. அந்த கொடியில ஒரே ஒரு சொரக்கா தான் இருந்தது. ஆனா அந்த கொடி பூரா தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த கொடி ஏதோ மந்திர கொடி போல இருக்கு, அதனாலதான் இப்படி ஜொலிக்குது. நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுதா இந்த கொடி நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். கொடியே, மந்திர கொடியே, இந்த காட்டுலயே எங்க குடும்பம் தான் ரொம்ப ஏழை குடும்பமா இருக்கு. நாள் பூரா உழைச்சாலும் எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறது இல்ல. நானும் என்னோட மனைவியும் 3 வேளை சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுறோம். உன்னோட கொடியில இருந்து ஒளி வர்றத பார்த்தா உனக்கு நிறைய சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சக்தியை வச்சு நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணு. காகமே, நீ ஏழையா இருந்தா நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன். நீ இந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு போ. இந்த சொரக்காக்குள்ள உள்ள விதைகள் சாதாரண விதைகள் இல்ல, தங்க விதைகள். அந்த விதைகளை வச்சு நீ சந்தோஷமா இரு. உன்கிட்ட உதவின்னு கேட்க வர பறவைகளுக்கும் அந்த தங்க விதைகளை கொடு. இந்த காட்டுல எந்த பறவைகளும் கஷ்டப்படாம சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட எண்ணம். இப்படி சொன்ன அந்த கொடி தாங்கிட்ட அந்த சொரக்காய காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. உடனே காலுக்காக தங்க விதைகள் உள்ள அந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வேலைக்கு போன காலுக்காகவும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்ததை பார்த்த கோரிக்காகத்துக்கு கோபம் வந்துருச்சு. காலுஜி, நீங்க சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு முழு சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்தாலே நம்மளால 3 வேளை சாப்பிட முடியாது. நீங்க என்னடானா வேலைக்கே போகாம வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப எதுக்காக லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்க, அத சொல்லுங்க முதல்ல. கோரி, நான் ஒன்னும் சும்மா வரல. இங்க பாரு, நான் ஒரு சொரக்காய எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்.
பெரிய சொரக்கா. நான் பார்க்காத சொரக்காயா? இருங்க இருங்க, இன்னைக்கு 3 வேளையும் இந்த சொரக்காவையே ஆக்கி வைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ கோரி, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. இன்னைக்கு நான் வேலைக்கு போற வழியில ஒரு மந்திர கொடிய பார்த்தேன். அந்த மந்திர கொடி கிட்ட இருந்து இந்த சொரக்காய கேட்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். காலுஜி, மந்திர கொடின்னு சொல்றீங்க? அப்படிப்பட்ட மந்திர கொடி கிட்ட இருந்து விலை மதிப்பில்லா பொருளை வாங்கிக்கிட்டு வர்றதை விட்டுட்டு இப்படி இந்த சொரக்காய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? கோரி, இத பாக்கறதுக்கு தான் சாதாரண சொரக்கா மாதிரி இருக்கு. இதுக்குள்ள உள்ள விதைகள் எல்லாமே தங்க விதைகள். என்னது, இந்த சொரக்காக்குள்ள தங்க விதைகள் இருக்கா? எனக்கு என்னவோ நீங்க சொல்றத நம்ப முடியல. லீவ் போட்டுட்டு வந்தா நான் திட்டுவேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்களா? இருங்க, இப்பவே கத்தி எடுத்துக்கிட்டு வரேன். எனக்கு இத கட் பண்ணி காட்டுங்க. இந்த சொரக்காக்குள்ள மட்டும் தங்க விதைகள் இல்லைன்னா இப்ப நான் உங்களை கட் பண்ணிடுவேன். இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு கிச்சனுக்குள்ள போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துச்சு. அந்த கத்தியை வாங்கின காலுக்காக அந்த சொரக்காயை 2ஆ கட் பண்ணுச்சு. அந்த சொரக்காய்க்குள்ள இருந்த விதைகள் எல்லாம் தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. காலுஜி காலுஜி, உண்மையிலேயே இந்த சொரக்காவுல தங்க விதைகள் தான் இருக்கு. நம்மள பிடிச்ச தர்தரிய எல்லாம் போயிடுச்சு. நம்ம ரேஞ்ச் எங்கேயோ போக போகுது. காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி இந்த தங்க விதைகளை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது சோனா குருவி ஏதோ ஒரு வேலையா காலுக்காக வீட்டுக்கு வந்துச்சு. கோரியக்கா, என்ன இது? இந்த சொரக்காயோட விதைகள் எல்லாம் தங்க மாதிரி ஜொலிக்குது. ஆமா, இந்த சொரக்காய் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? சோனா, நீ நினைக்கிற மாதிரி இந்த விதைகள் எல்லாம் தங்கம் இல்ல. இது ஒரு விளையாட்டு பொருள், சும்மா ஜொலிக்குது, அவ்வளவுதான். சரி சரி, நீ கிளம்பு. என்னால இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். என்னது, இந்த விதைகள் விளையாட்டு பொருட்களா? எனக்கு என்னவோ இதை பார்த்தா அப்படி தெரியல. சரி, எனக்கு ஒரு விதை கொடுங்க. நான் போய் மார்க்கெட்ல உள்ள ஜுவல்லரியில இது காட்டி இது தங்கமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சோனா, உன்னை இங்க இருந்து போன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறமும் எதுக்காக இங்க உட்கார்ந்து வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கிளம்பு இங்க இருந்து. அப்புறம் ஒரு விஷயம், இந்த சொரக்காய பத்தியோ இதுக்குள்ள இருக்கிற இந்த விதைகளை பத்தியோ நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன நீ அப்புறம் உயிரோடவே இருக்க முடியாது. காலுக்காக இப்படி கோவமா சொன்ன உடனே சோனா குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் கொஞ்சம் சொரக்கா விதைகளை எடுத்துக்கிட்டு காலுக்காக மார்க்கெட்ல உள்ள நகை கடைக்கு போச்சு. தாங்கிட்ட இருந்த தங்க விதைகளை கொடுத்துட்டு நிறைய பணத்தை வாங்கிட்ட காலுக்காகவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ரீட்டா, நான் நேத்து கோரியக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு சொரக்காயை வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த சொரக்காயோட விதைகள்லாம் தங்கமா இருந்தது. அப்படியா? இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் என்கிட்ட இருந்து எவ்வளவு பொருட்களை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா இத பத்தி அவங்க என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. இதோ நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு தங்க விதைய வாங்கிட்டு வர போறேன். இப்படி சொன்ன ரீட்டாக்கு உடனே கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இங்க பாரு ரீட்டா, நீ சொல்ற மாதிரி என்கிட்ட எந்த தங்க விதைகளும் இல்ல. நீ இடத்த காலி பண்ணு. அது எப்படி? உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சு இப்ப உன்கிட்ட இருக்க தங்க விதைகளை எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடு. நான் சத்தம் போடாம இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். இங்க பாரு ரீட்டா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஏதோ நானா இருக்கிறதாலதான் உன்கிட்ட வாயால பேசிக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் காலேஜி மட்டும் வீட்டுல இருந்தா நடக்கிறதே வேற. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ரீட்டாக்கிலேயே வீட்டுக்குள்ள பார்த்த உடனே அது எதுக்காக வந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட காலுக்காலும் உடனே கீழே கடந்த ஒரு குச்சிய கையில எடுத்துச்சு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு தங்கமும் வேண்டாம், விதையும் வேண்டாம். நான் அடி வாங்காம இங்க இருந்து போனா போதும். இப்படி சொன்ன ரீட்டாக்கி அங்க வந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த சோனா குருவி காட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டயும் சொல்லிட்டுதுன்னு நினைக்கிறேன். கோரி, சோனா குருவி சொல்லிச்சோ இல்ல யார் சொன்னாங்களோ, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தங்க விதைகளை பத்திய விஷயம் இந்த காட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால நாம இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. காலுஜி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா கோரி, நம்ம கையில இப்ப நிறைய பணம் இருக்கு. அது இல்லாம தங்க விதைகளும் இருக்கு. அதனால நாம எங்க போனாலும் இதுக்கப்புறம் ராஜா மாதிரி தான் வாழ போறோம். பேசாம நாம இந்த காட்டை விட்டுட்டு பக்கத்து காட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பணத்தை வச்சு பெரிய வீட்டை விலைக்கு வாங்கி ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். காலுஜி, நீங்க சொல்றதும் சரிதான். ஏன்னா இந்த காட்டுல உள்ள ஏழை பறவைகள் இதுக்கப்புறம் நம்மள இங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இன்னைக்கு ரீட்டாக்கிளி வந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பறவை வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த காட்டை விட்டு போறதுதான் புத்திசாலித்தனம்.
முதல் சமயம் இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோரிக்காவும் ஒரு நாள் கூட காலையில எங்களை நிம்மதியா தூங்க விட்டதே இல்ல. காலையிலேயே ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு சர்க்கரையை கொடுங்க, காப்பி தூளை கொடுங்கன்னு வீட்டுக்கு வந்துடும். அப்படி எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு வந்த அந்த கோரி தங்க விதைகள் கிடைச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த கோரி வந்து கேக்குறப்பெல்லாம் 10, 20, 50, 100ன்னு நான் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன். ஆனா அந்த காகங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. நீங்க 2 பேரும் செஞ்ச உதவி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க வெளியில சொல்லாம இருக்கோம். இப்படியே நாம பேசிக்கிட்டு இருந்தா அதனால எந்த புண்ணியமும் இல்ல. பேசாம வாங்க, எல்லாரும் இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு தங்க விதையை கொடுத்தே ஆகணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு வருவோம். ஒருவேளை அவங்க குடுக்கலன்னா நாம இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து போய் கேக்குறப்ப அவங்களால எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். நமக்கு பயந்துகிட்டாவது கொடுத்துருவாங்க. இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் பிறகு காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன பறவைகள் எல்லாரும் காலுக்காகம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அதனால எந்த புண்ணியமும் இல்ல. ஏன்னா காலுக்காகமும் கோரிக்காகவும் தங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு பக்கத்து காடை நோக்கி பறந்து போயிருந்தாங்க. காலன்னா கோரியக்கா, சீக்கிரம் கதவை திறங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். கதவை திறந்துகிட்டு வெளியில வாங்க. நீங்க எங்க கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா? இங்க வந்திருந்த பறவைகள் எல்லாரும் பல தடவை இந்த மாதிரி கூப்பிட்டு பார்த்தோம். வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வரவே இல்ல. உடனே புறா காங்களோட வீட்டு கதவை தன்னோட அக்கையான தள்ள வெறுமனே சாத்தி இருந்த கதவை அப்படியே திறந்துக்குச்சு. வீட்டுக்கு வெளியில நின்றுகிட்டு இருந்த பறவைகள் எல்லாரும் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தப்ப வீடு காலியா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. என்ன இது, வீடு காலியா இருக்கு, காலனும் கோரியக்காவும் எங்க போனாங்க? இதுக்கப்புறமும் நாம இங்க இருந்தா எல்லா பறவைகளும் வந்து பணம் கேட்பாங்கன்னு பயந்து இந்த காகங்கள் காட்டை விட்டே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கணும். இல்லன்னா காகங்கள் இந்த மாதிரி வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. சரி, அந்த காகங்களை விட்டு தள்ளுங்க. அந்த காகங்களுக்கு இந்த சொரக்காய் எங்க இருந்து கிடைச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? புறாவோட இந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்ல. நான் என்ன சொல்றேன், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த காடு முழுக்க தேடி பார்ப்போம். கிடைக்கணும்னு இருந்தா அந்த தங்க சொரக்காய் நமக்கும் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் பறந்து போய் அந்த காடு பூரா தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க பறந்து போனப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம் வந்ததை பார்த்துட்டு எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு போனாங்க. இது சொரக்காய் கொடிதான், ஆனா அந்த கொடியில இருந்து வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அந்த காகங்களுக்கு இந்த கொடிதான் அந்த சொரக்காயை கொடுத்திருக்கணும். ஆமா ஆமா, அந்த காகங்களுக்கு நான் தான் சொரக்காய் கொடுத்தேன். அவங்க பாவம் ஏழைங்க, மத்தவங்களுக்கு உதவுற குணம் உள்ளவங்க. ஆமா ஆமா, இத்தனை வருஷமா உங்க கூட பழகுற எங்களுக்கு தெரியாததை விட உனக்கு அதிகமா தெரியுமோ? இப்படி ஆரம்பிச்ச ரீட்டா நடந்த கதை எல்லாத்தையும் அந்த சொரக்கா கொடிக்கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? அந்த காகங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த காகங்களுக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் ஒரு சொரக்காய் கொடுக்கறேன். அதுல இருக்கிற தங்க விதைகளை நீங்க ஆளுக்கு கொஞ்சமா பகிர்ந்து எடுத்துக்கோங்க. இப்படி சொன்ன அந்த கொடி பிறகு ஒரு சொரக்காயை உங்களுக்கு கொடுத்தது. உடனே எல்லா பறவைகளும் அந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. இதே சமயம் பக்கத்து காட்டுக்கு போய்கிட்டு இருந்த காங்க இப்போ ஒரு வறண்டு போன காட்டு பகுதியை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல திடீர்னு வந்த ஒரு தோட்டம் வந்து காங்கள் 2 பேரையும் வழிமறிச்சு நிப்பாட்டுச்சு. காகங்களே, அந்த மூட்டையில என்ன வச்சிருக்கீங்க? அதை என்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம பறந்து போங்க, இல்லன்னா உங்க உடம்புல உயிர் இருக்காது. அந்த மூட்டையை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்ல. தயவு செய்து எங்களை போக விடுங்க. ஐயா, நாங்க 2 பேரும் ரொம்ப ஏழைங்க. இந்த மூட்டையில ஒரே ஒரு சொரக்காதான் இருக்கு. அதை தவிர எங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல. எல்லாரும் பணம் நகை இந்த மாதிரி பொருட்களை மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போய் தான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க சொரக்காயை எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றது எனக்கு என்னவோ வித்தியாசமா படுது. அப்படின்னா இந்த சொரக்காயில ஏதோ ரகசியம் இருக்கு. ஆந்தண்ணா, இதுல எந்த ரகசியமும் இல்ல. தயவு செய்து எங்களை போக விடுங்க. ஆனா காங்களோட பேச்சு கேட்காதான் தான் வந்து அவங்க கிட்ட இருந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத காங்கள் 2 பேரும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்படி வந்த காங்கள் 2 பேரும் நேரா தங்களோட வீட்டுக்கு கூட போகாம அந்த சொரக்காய் கொடி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. இந்த காங்கள் மேல ஏற்கனவே கோபத்துல இருந்த அந்த சொரக்காய் கொடி அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது. அடித்தாங்க முடியாத காங்கள் 2 பேரும் பிறகு அங்க இருந்து அழுதுகிட்டே பறந்து போனாங்க.
காலுஜி, நம்ம வீட்டுக்கே நாம திரும்பி வருவோம்னு நான் நினைக்கவே இல்ல. கோரி, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. சரி வா, வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குவோம். நாளைக்கு காலையில எழுந்திருச்சு நான் பழையபடி வேலைக்கு போகணும். கோரி, பேசாம நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்த பறவைகளுக்கு ஆளுக்கு ஒரு விதைய கொடுத்திருந்தா கூட இந்நேரம் நம்ம கிட்ட நிறைய விதைகள் மீதி இருக்கும். அதை வச்சு நாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆமா, அதுதான் உண்மை. மீதி இருந்த விதைகளை வச்சு நாமளும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுங்கிற சுயநலமான எண்ணம் நம்ம கிட்ட இருந்ததாலதான் இப்ப நமக்கே எதுவும் இல்லாம போயிடுச்சு. இந்த காங்கள் இப்படி பேசி அழுதுகிட்டு இருக்க சமயத்துல அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் தங்களுக்கு கிடைச்ச சுரக்காய கட் பண்ணி அதுல இருந்து தங்க விதைகளை ஆளுக்கு கொஞ்சமா பங்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்குமே சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமே வராது. அப்படியே வந்தாலும் அது சீக்கிரமாவே காணாம போயிடும்.